இந்த காலை நேரத்திலும் இந்த நேரலை வழியாக எங்களோடு கூட இணைந்து கொண்டமைக்காக நன்றிகள். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் தேவன் தாமே உங்களோடையும் உங்கள் குடும்பங்களோடையும் பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் இந்த ஓய்வு நாளிலும் இந்த கர்த்தருடைய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கடந்த நாட்கள், நேரங்கள், காலங்கள், நிமிஷங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். சுகத்தை பலத்தை கொடுத்து சம்பூரண நிறைந்த இந்த ஆலயத்துக்குள் எங்களுடைய கால்கள் நீக்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாய் தேவ சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கும். இந்த நாளிலும் கூடி கர்த்தருடைய பிரசன்னம் வீடுகளில் இருந்தாலும், வெளியில் இருந்தாலும், ஆலயத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை, மகிமை, மகத்துவம், வெற்றி, ஜெயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை சாட்சியாக கொண்டு வரும். இந்த காலை வேளையிலும் கூடி கர்த்தருக்கு நாங்கள் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். இம்மட்டுமா எங்களை வழிநடத்தின தேவன் இனியும் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும், ஆராய்ந்து முடியாத காரியங்களையும், நன்மையும் கிருபையும் தொடர பண்ணினவரே, கடந்த நாட்கள் எல்லாம் பாதுகாத்தீங்க சுவாமி. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் ஐயா எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறோம். வந்தவர்கள் பார்க்கிறவர்கள் வெறுமையாய் போகாதவனம் இந்த பிரசன்னம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூடி முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கிரகிக்க முடியாத காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகம். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும், இதில் அமர்ந்திருக்கிறவர்களா இருந்தாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் எங்களுடைய நம்பிக்கையின் பலனாகிய கர்த்தர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னவர். நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி கர்த்தர் இந்த காலை வேளையில் கூடாத காரியம், முடியாத காரியம், இயலாத காரியம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் சொல்கிறபடினால் எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் வார்த்தையால் கூடாதது ஒன்றுமில்லை.
ஒன்றுமில்லை சோர்வை தேற்றக்கூடும் கண்ணீரை மாற்றக்கூடும் பிரிவை சேர்க்கக்கூடும் கூடாதது ஒன்றுமில்லை கடனாது அழிக்கக்கூடும் கடினம் அது முடிக்கக்கூடும் வியாதி சுகமளிக்கக்கூடும் கூடாதது ஒன்றுமில்லை சோர்வை தேற்றக்கூடும் கண்ணீரை மாற்றக்கூடும் பிரிவை சேர்க்கக்கூடும் கூடாதது ஒன்றுமில்லை கூடும் எல்லாம் கூடும் என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை கூடும் எல்லாம் கூடும் அவர் வார்த்தையால் கூடாதது ஒன்றுமில்லை கூடும் எல்லாம் கூடும் என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை கூடும் எல்லாம் கூடும் அவர் வார்த்தையால் கூடாதது ஒன்றுமில்லை 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 ஒன்றுமில்லவே இல்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை 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 ஒன்றுமில்லவே இல்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை 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 ஒன்றுமில்லவே இல்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என் தேவனால் கூடாதது ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ප්‍රේමණීය දෙවිපැනම උදෑසන සහ ස්තුති. ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்துல நாங்கள் உம்மை கூடி ஆராதனை செய்யும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடியினால் உமக்கு நன்றி. අභිමුඛය වහන්සේ නමස්කාර කිරීමේ වාසනාව අපට දුන්න නිසා ஆண்டவரே ஆராதனை இல்லாமல் எத்தனையோ பேர் தவிக்கிறாங்க. නමස්කාර නැතුව බොහෝ අය ලත වෙනවා. ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை அறியாதபடி எத்தனையோ பேர் வாழ்றாங்க. ජීවමාන දෙවියන් වහන්සේ දන්නේ නැතුව බොහෝ දෙයක් ජීවත් වෙනවා. ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிருபையை தந்தீங்க. ඔබ අපට කරුණාවක් உம்முடைய දීලා சமூகத்துக்கு வர தயவு பாராட்டினீங்க. ඔබගේ අභිමුඛයට එන්න දයාව ஆண்டவரே දැක්වුවා. உம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த இரக்கத்தை எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே. දේවස්ථානයේ ඉන්නට ඔබගේ කරුණාව දයාව දුන්නා. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். ඔබට ස්තුති நாளிலே கூட ප්‍රශංසා. கர்த்தருடைய வார்த்தையோட எங்களோட பேசுவீராக. වචනේ සමග කතා உம்முடைய කරනවා. நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக මයමයටපත් වෙන්න. இயேசுவின் நாமத்திலே යේසුස් ஜெபிக்கிறோம். වහන්සේගේ නාමයෙන් எங்கள் යාඥා நல்ல කරනවා. பிதாவே යාපත් ஆமென். පියා. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். අපි පෙරලා ගමු. எபிரேயர் எழுதின நிருபம் එබ්‍රේය පොත 11ஆம் அதிகாரம் 11 වෙනි පරිච්ඡේදය 4ஆம் 5ஆம் வார்த்தை நாங்கள் இந்த நாளிலே தியானமா எடுத்து நாங்கள் வாசிக்க போகிறோம். 4 5 මෙනෙහි කිරීම සඳහා අපි ගමු. எபிரேயர் 11 එබ්‍රේය 11 4 5. 4 5 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். ஆமென். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே එබ්‍රේය 11 4 කියනවා ஒரு மனிதனை குறித்த சாட்சியை இந்த இடத்திலே இந்த ஆசிரியர் எழுதுகிறார். මිනිස්සෙගේ සාක්ෂියක් මේ ලේඛකයා ලියනවා. இந்த மனிதன் யார் என்றா මේ මිනිස්සයා කවුද කිව්වොත් உலகத்திலே முதலாக மரித்து போன ஒரு மனிதன். ප්‍රථම වතාවට මේ ලෝකේ මරණයට පත් වුණු මිනිස්සෙක්. மரணத்தை கண்ட முதல் மனிதன் தான் இந்த ஆபேல். මරණය දැක්ක ප්‍රථම මනුෂ්‍යයා තමයි මේ ආබෙල්. மரணம் என்றாலே என்னென்று தெரியாத காலத்துல මරණය කියන්නේ මොනවද කියලා දන්නේ නැති කාලයක முதலாக மரணத்தை சந்தித்த மனிதன் தான் இந்த ஆபேல். ප්‍රථම වතාවට මරණය මුණ ගැවුණු මිනිස්සෙක් තමයි මේ ආබෙල්. இந்த ஆபேலை குறித்து பேசும் பொழுது මේ ආබෙල් ගැන කතා කරනකොට இந்த ஆபேல் எப்படிப்பட்ட மனிதன் என்றா මේ මිනිස්සයා කොයි වගේද කියලා කිව්වොත් எல்லாம் மரிப்பதற்கு முன்பதாக பேசுவாங்க. සමහර අය මැරෙන්න ප්‍රථමයෙන් බොහෝ අය කතා කරනවා. மரிப்பதற்கு முன்பதாக அநேக லட்சக்கணக்கான வார்த்தைகளை மனுஷங்கள் பேசுவாங்க. මිනිස්සයා ලක්ෂ ගණන් වචන මැරෙන්න ඉස්සෙල්ලා කතා කරනවා. ஆனா மரித்த பின்பதாக මැරුණට පස්සේ நாங்க ஏங்குவோம். අපි පොඩක් සුසුම්ලනවා. அவங்களோட வார்த்தையை நாங்க கேட்க மாட்டோமா? ඒ ගැන ඒ වචනේ ආන්නේ නැද්ද? அவங்களோட சத்தத்தை நாங்க கேட்க ඒ மாட்டோமா? ශබ්දය අසන්න බැරිද? அதாவது சில நேரங்கள்ல அந்த மரிப்பதற்கு சில நிமிடங்கள் முன்பதாக பேசின வார்த்தைகள் ரொம்ப ஆழமா இருக்கும். ඒ මැරෙන්න මොහොතක් තීද්දි කතා කරන වචන ඉතා ගැඹුරුයි. அப்படிப்பட்ட வார்த்தைகளை மரித்தவர்கள் மரித்த பின்பதாக கூட அவங்களுடைய உறவுகள் மறக்க மாட்டாங்க. ඒ වචනේ මැරුණට පස්සේ ඒ නෑ හිත මිතුරන් කවදාවත් ඒ අමතක කරන්නේ නැහැ අන්තිමට කියපු වචන ஆனா ටික. இந்த ஆபேல் மாத்திரம் தான் பாருங்க. නමුත් ආබෙල් පමණක් இந்த 4ஆம் வசனம் முடியும் பொழுது ஒரு வார்த்தையோட முடியுது பாருங்க. අතරෙනි වචනේ අවසන් වෙනකොට වචනයකින් අවසන් වෙනවා. அவன் எப்படிப்பட்ட மனிதன் என்றா ඔය කොයි වගේද මිනිස්සෙක් කියලා. அவன் மரித்தும் பேசுகிற மனிதனா இருந்தான். ඔව් මිය ගියත්
ඇදහිල්ලෙන් කතා කරන මිනිස්සෙක්. எப்படி ஒரு மனிதன் மரித்த பின்பதாகவும் பேச முடியும்? කොහොමද මැරුණාට පස්සෙත් මිනිස්සෙක් කතා කරන්න පුළුවන්? ஆனா இந்த ஆபேல் மரித்த பின்பதாக பேசி இருக்கிறான். නමුත් ආබෙල් මැරුණට පස්සෙත් කතා කරනවා. அவனுடைய அந்த அந்த பேச்சு அந்த வார்த்தை மிகவும் ஆழமானது. නමුත් ඒ කතාව ඉතාමත්ම ගැඹුරුයි. இந்த எபிரேயர் நிருபத்துல ஏன் இந்த ஆபேலை இந்த முன்குறித்து பேசுறார் என்றால், මේ එබ්‍රේව් පරිච්ඡේදයේ ඇයි මේ ආබෙල් ගැන විශේෂයෙන් කතා කරන්න හේතුව? இந்த ஆபேல் தேவனுக்கு சிறப்பானதை கொடுத்த ஒரு மனிதன். මේ ආබෙල් ඉතාම ස්තරම් වූ පූජාවක් කරපු මිනිසෙක්. சிறப்பானதை இந்த ஆபேல் தேவனுக்கு கொடுத்தபடியினால මේ ස්තරම් දේ මේ මිනිස්සයා දෙනාසට දුන්න නිසා இந்த ஆபேல் மரித்த பின்பதாகவும் ඒ ආබෙල් මැරුණටත් පස්සේ அவன் இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறான். අදත් ඒ එන කතා කරනවා. ஆகவே இந்த காலை ஆராதனையில එනිසා මේ උදෑසන நான் නමස්කාරයේදී உங்களோடு கூட பேச வேண்டிய மிக முக்கியமான என்னுடைய இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னென்றால், මම විශේෂයෙන් ඔබත් එක්ක කතා කරන මේ දේශනාවේ මාර්තුකාව මොනවද කිව්වා? நம்முடைய வாழ்க்கை முடிந்து போன பின்பதாகவும் අපගේ ජීවිතය අවසන් වුණාට පස්සේ எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலங்கள் வருடங்கள் உண்டு. හැමෝටම අවුරුද්දක් තියෙනවා දවසක් තියෙනවා මැරෙන්න. ஆனால் நாம் மரித்த අපි பின்பதாகவும் මැරුණටත් පස්සේ நாம் பேசப்பட வேண்டுமேயானால், අපි ගැන කතා කරන්නට ඕනේ නම් நம்முடைய பெயர் சொல்லப்பட අපගේ வேண்டுமேயானால், නම කියන්නට ඕනේ නම් நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் காணப்பட வேண்டும். අපගේ ජීවිතයේ දෙයක් දකින්නට அந்த තිබෙන්නට காரியத்தை ඕනේ. குறித்து உங்களோடு கூட பேசி ඒ දේ ගැන ඔබ ගැන කතා இந்த කරලා வருஷத்தின் கடைசி நாட்களில මේ අවුරුද්දේ අන්තිමේදී நான் உங்களை உற்சாகப்படுத்த ඔබ விரும்புகிறேன். උනන්දු කරන්න කැමතියි. அப்ப நாம் மரித்த பின்பதாகவும் நம்மை குறித்து ஒருவர் பேச வேண்டுமேயானால், මම මැරුණට පස්සෙත් මං ගැන කෙනෙක් කවුරු හරි කතා කරන්න ඕනේ නම් நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம், කරන්න ඕනේ වැදගත්ම දේ නම් என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு ඒ இதுதான், දේශනාවේ මාර්තුකාවත් ඒකයි. சிறப்பானதை ස්තරම් දේ தேவனுக்கு கொடுங்க. දෙවියන් වහන්සේට දෙන්න. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ළඟින් එක්කෙනාට පොඩ්ඩක් இப்பதான் බලලා பிரசங்கத்தோட කියන්න. தலைப்பு දැන් ஆரம்பிச்சிருக்கு. තමයි මාර්තුකාව පටන් சில பேர் ගත්තේ இப்பயே කියන්නේ. நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்களே. දැම්මම පටන් ගත්තද கொஞ்சம் ඔයගොල්ලෝ? தட்டி சொல்லுங்க. තට්ටු කරලා කියන්න. சிறப்பானதை ස්තරම්ම දේ தேவனுக்கு கொடுங்க. දෙවියන් වහන්සේට දෙන්න. இப்ப இடது பக்கம் பார்த்து சொல்லுங்க. දැන් වම් පැත්තට බලලා කියන්න. சிறப்பானதை ස්තරම්ම දේ தேவனுக்கு கொடுங்க. දෙවියන් වහන්සේට දෙන්න. அல்லேலூயா சொல்லுவோமா? හලෙලූයා කියමුද? அல்லேலூயா சொல்லுவோமா? හලෙලූයා කියමුද? 3 வாரங்களுக்கு முன்பதாக සුමාන 3කට ප්‍රථමයෙන් எங்களுடைய அந்த காணிக்கோரையில காசு எண்ணிக்கொண்டிருந்தாங்க. පඳුරු මේ කැටේ අපි ගණන් කරගෙන හිටියා. அந்த காசு எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது ඒ ගණන් කරනකොට ஒரு தாள் அகப்பட்டுச்சு. ඒ කෑල් ලියුම් කෑල්ලක් හම්බුණා. இல்ல ஒரு 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 பணத்தாள் அகப்பட்டுச்சு. මුදල් නෝට්ටුවක් හම්බුණා. அந்த பணத்தாள் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். ඒ මුදල් නෝට්ටුව මම පෙන්වන්න කැමතියි. இந்த இதுதான் அந்த பணத்தாள். ඒ මුදල් නෝට්ටුව මේව තමයි. ஒரு கப்பலோட்டிய தமிழன் கப்பல் அனுப்பியிருக்கிறாரு. බෝට්ටුවක් අදලා බෝට්ටුවක් එවලා තිනවා. இந்த தாளை கண்ட உடனே මේ දැක්ක ගමන් මේ කොලේ லாரன்ஸ் அண்ணாவுக்கு ஜோஜாங்களுக்கு சரியான கோபம் வந்துட்டு, ලෝරන්ස් සරණට ජෝජන්ට අර කේන්ති. யார் இந்த காசை போட்டிருப்பா? කවුද මේ මුදල දැම්මේ? எந்த பரிசுத்தவானுடைய வேலை இது? කවුද මේ සුද්ධවන්තයන්ගේ වැඩක්ද මේක? அதாவது இந்த கப்பலோட்டிய தமிழனா தமிழச்சியா தெரியல. இது நான் நகைச்சுவை உங்களுக்கு சொன்னாலும் கூட, ඔබට වීලුවකට කිව්වත් இது நான் இன்னும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஞாபகம் සොයාගෙන வச்சுக்கோங்க. ඉන්නවා இந்த අපි තාම. போட்டது யாரும் தேடிக்கொண்டு මේ தான் කවුද இருக்கிறோம். දැම්මේ කියලා. இது உங்களுக்கு நான் நகைச்சுவை சொன்னாலும் கூட, වීලුවකට කිව්වොත් சில நேரங்களில் நாங்க கர்த்தருடைய காரியங்கள் வரும் பொழுது අපි සමහර දෙවියන් වහන්සේගේ කාරණාවක් කරනකොට நான் எல்லாருமே கொடுக்கிறவங்களா இருக்கிறோம். හැමෝම දෙන ලෙස ඉන්නවා. எங்களுடைய மிஸ்பா திருச்சபையை பொறுத்தவரையில මිස්පා සභාව අනුව எங்களுடைய சபையை போல கொடுக்கிற சபை உண்மைக்குமே யாரும் இல்ல. සභාව මේ අපේ සභාවගේ දෙන සභාවක් නැහැ කියලා තමයි හිතන්නේ. என்ன ஒரு ஆமேனும் இல்ல, ஒரு அலையிலும் ආමෙන් உங்களை பத்தி நான் புகழ்ந்து பேசுறேன். ඔබ ගැන වර්ණනා කරලා කියන්නේ මේ. இன்னைக்கு பிரதர் வரல போல, අද බ්‍රදර් ආවේ නැහැ. அவர் இருந்தா கை தட்டி இருப்பாரு. හොඳ අප්පුඩියක් බලන්න තිබ්බා. அப்ப சரி கை தட்டுறீங்க இல்லையே. ඒත් නැත්තම් අර තාමත් உங்களை பத்தி புகழ்ந்து பேசுறேன். ඔබ ගැන වර්ණනා කරන්න. எங்கட சபையில அநேகர் கொடுக்கறாங்க. සභාවේ බොහෝ අය දෙනවා. எங்கட சபையில சின்ன பிள்ளைகள் இருந்து සභාවේ පොඩි දරුවා ඉඳලා வயதான தாய் தகப்பன் வரைக்கும் වයසට ගිය අම්මා තාත්තා පවා எல்லா காரியத்திலும் கொடுக்கல உற்சாகமா இருக்கிறாங்க. හැම කෙනාම දීමේදී උනන්දුවක් அது තිබෙනවා. பணமா இருக்கலாம், මුදල් වෙන්න පුළුවන්. விசேஷமா தசம பாகமா இருக்கலாம், දසයෙන් කොටස වෙන්න පුළුවන්. அதோட மாத்திரமல்ல ஊழியமா இருக்கலாம். සේවාව වෙන්න පුළුවන්. எல்லா காரியத்திலையும் හැම කාරණාවදී எங்கட சபை கொடுக்கிறதுல ஒரு முன்னுதாரணமான சபையா இருக்கு. සභාව දීමේදී ඊ타ත්ම ආදර්ශමත්ව සිටිනවා. அதனுடைய அடையாளமா அநேகருடைய வாழ்க்கையை நாங்க பார்க்க முடியும். ඒ ලකුණක් සංකේතයක් වෙත හැමෝගේ ජීවිතේ බලන්න. ஒன்றுமே இல்லாத வந்த කිසි குடும்பங்கள் දෙයක් නැතිව ආපු පවුල් ஆண்டவருக்கு கொடுத்தபடியினால் දෙනාන්සේට දීම නිසා தேவன் அநேகர் உயர்த்தி வைத்திருக்கிறார். දෙනාන්සේ බොහෝ අය උසස් කරලා அநேக තිබෙනවා. சாட்சிகளை நாங்கள் බොහෝ கேட்டு සාක්ෂියන් අපේ நாங்கள் අසනවා. கர்த்தருக்குள்ள பலப்பட்டிருக்கிறோம். දෙනාන්සේ තුල ශක්තිමත් உண்மையாகவே වෙනවා. நம்முடைய சபையில அநேகர் கொடுக்கிறோம், අපගේ සභාවේ අවංකව දෙනවා. அநேகர் கொடுக்க நாங்க வாஞ்சிக்கிறோம், දෙන්නට ආසාවත් ඇති அநேகர் நாங்கள் වෙනවා. கொடுத்து கொண்டு வருகிறோம். බොහෝ අය දීගෙන ඉන්නවා. ஆனா ஆண்டவர் නමුත් දෙවියන් වහන්සේ கொடுக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிலும்
දෙන හැම කෙනාටම වඩා சிறப்பானதை கொடுப்பவர்களை குறித்து அவர் ரொம்ப கர்சனையா இருக்கிறார். නමුත් ස්තරම් ලෙස දෙන අය කෙරේ පොඩි ලැදිකමක් ස්වාමීන් වහන්සේට இந்த තිබෙනවා. காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு கொடுப்பதுல மிகவும் உற்சாகமா இருந்தாங்க. නමුත් මේ කායින් ආබෙල් දෙන්නම දෙන්නාසට දීමේදී උනන්දුවක් நீங்க තිබුණා. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது උප්පත්ති පොතේ 4වෙනි පරිච්ඡේදයට இந்த එනකොට காயினும் ஆபேலும் கொடுக்கும்படியாக தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தாங்க. දෙන්නාසට දීම සඳහා තමයි දෙන්නාසගේ අභිමුඛත්වයට පැමිණි. ஆகவே இந்த காயின் கொடுத்த காணிக்கையும் ஆபேல் கொடுத்த காணிக்கை வித்தியாசம் இருக்குதா? මේ කායින්ගේ පඳුරුද ආබෙල්ගේ පඳුරුද වෙනසක් තිබෙනවද? சில பேர் சொல்றாங்க காயினை விட ஆபேல் வந்து மிருக பலியை கொடுத்தாரு. කායින්ට වඩා ආබෙල් මේ සතෙක් පූජා කළා. அதனால தான் ஆண்டவர் அந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டார் என்று ඒ சொல்றாங்க. නිසා තමයි ස්වාමීන් වහන්සේ පඳුර පිළිගත්තේ. ஆண்டவர் வந்து அந்த மிருகத்தின் நிமித்தமாக அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ඒ සතෙක් පූජා කරපු නිසා ඒ පඳුර පිළිගත්තේ ஏன்னா, නෙවෙයි. நீங்க பிற்காலங்களில் லேவியராகமம் புத்தகம் வாசிக்கும் பொழுது ඔබ ලේවි පොත ඔබ කියවනකොට ஆண்டவர் வந்து போஜன காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்றார். එතුමා භෝජන පූජාව ස්වාමීන් වහන්සේ පිළිගන්නවා. ஆகவே தேவன் வந்து ஒரு மிருக காணிக்கையை மாற்றினா ஏற்றுக்கொள்வார் என்கிற அந்த அந்த தவறான கண்ணோட்டத்தை நாங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். අපි සතෙක් විතරයි ස්වාමීන් වහන්සේ පූජාවට බාරගන්න කියන වැරදි සිතුවිල්ලක් අපිට තියෙන නරකයි. நான் என்ன சொல்ல வரேன்னா මම මොනවද කියන්නේ? ஆண்டவர் இந்த காயினுடைய காணிக்கையும் ஆபேலை காணிக்கை வித்தியாசப்படுத்துறதுக்கு அந்த அவனோட காணிக்கையினுடைய தரம் அல்ல. ඒ කායින්ගෙන් ආබෙල් පූජා කරපු දේ තුලින් නෙමෙයි ඒකද තියෙන වෙනස. ஏன் இந்த காணிக்கையை ஆண்டவர் வந்து ஆபேல்ட்ட ஏற்றுக்கொண்டார் என்றால் ඇයි ආබෙල්ගේ පඳුරු ස්වාමීන් වහන්සේ පිළිගත්තේ அந்த කිව්වොත්? 4ஆம் வார்த்தையில் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 4වෙනි පදේ ලස්සනට කියනවා. ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ඒ කායින්ටත් වඩා ආබෙල් ස්තරම්ම වූ පඳුරක් ස්වාමීන් වහන්සේට அப்ப පූජා. ஆண்டவர் ஏன் அந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? ඒ පඳුර ඇයි පිළිගත්තේ? அவன் தன்னுடைய பெஸ்ட் ஆண்டவருக்கு கொடுத்தான். ඊ타ත්ම උපරිම දේ හොඳම දේ ස්වාමීන් වහන්සේට அவனுடைய දුන්නා. சிறப்பானதை ஆண்டவருக்கு கொடுத்தான். ඊටා ස්තරම්ම දේ ස්වාමීන් அதாவது වහන්සේට நீங்க දුන්නා. 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 4වෙනි පදේ කියවනකොට ஆபேல் அந்த காணிக்கையை கொண்டு வரும் பொழுது ඒ ආබෙල් පඳුරු ගේනකොට ஆபேலுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ආබෙල්ගේ පඳුර පිළිගන්න ප්‍රථමයෙන්ම தேவன் முதலாவது ஆபேலை ஏற்றுக்கொண்டார். ප්‍රථමයෙන් ආබෙල්ව පිළිගත්තා. அதற்கு பின்பதாக ஆபேலுடைய காணிக்கையை ඊට ஏற்றுக்கொண்டார். පස්සේ කායින්ගේ ආබෙල්ගේ පඳුර පිළිගත්තා. காயினுடைய காணிக்கையை நிராகரிப்பதற்கு முன்பதாக ඒ කායින්ගේ පඳුර ප්‍රතික්ෂේප කරන්න ප්‍රථමයෙන් முதலாவது காயினை நிராகரித்தார். කායින්ව ප්‍රතික්ෂේප කළා. அவனுடைய காணிக்கை நிராகரித்தார். පඳුරත් ප්‍රතික්ෂේප කළා. ஆகவே தேவனுக்கு கொடுப்பதை குறித்து நாங்க பார்க்கும் பொழுது දෙවියන් වහන්සේට දීමේදී අපි බලනකොට நம்முடைய கொடுக்கிற பொருட்களை விட අපි දෙන බඩු භාණ්ඩ වලට වඩා கொடுக்கிற நபர்கள் மேல ஆண்டவர் கரிசனமா ඒ இருக்கிறார். දෙන්නව පුද්ගලයා කෙරේ ඉතා ලැදිකමක් ස්වාමීන් அவனுடைய වහන්සේ இருதயத்தை தேவன் சோதித்து பார்க்கிறார். ඔහුගේ හදවත පරීක්ෂා කරලා බලනවා. எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு நாங்க கொடுக்கிறோம். මොන වගේ සිතුවිල්ලක් අදහසක් ඇතුවද මේ පඳුර அதாவது දෙන්නේ? இந்த காயின் இந்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த 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 காணிக்கையை இந்த பலியை வந்து எப்படி ஆயத்தப்படுத்தினா தெரியுமா? කායින් කොහොමද මේ පූජාව සූදානම් කළේ? அந்த 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் வார்த்தையை வாசிக்கும் பொழுது 4වෙනි පරිච්ඡේදයේ 3වෙනි පදේ බලන්න පුළුවන්. அவனுடைய அந்த காணிக்கை வந்து ඒ පඳුර 2 காரியம் அதுல அடங்கி இருக்கு. කාරණා දෙකක් ඇතුළත්. அது ஒரு வாசித்து காண்பீங்க. කියවන්න. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் முதலாவது மந்தையின் தலையீற்று, அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். இரண்டாவது கொழுமையானதை கொண்டு வந்தானா. அப்ப 2 காரியங்களை ஆபேல் கர்த்தருக்கு கொண்டு வராரு. කාරණා දෙකක් ගේනවා. ஒன்று தலையீற்று, முதல் பேரானது. ඊටාම කුළුඳුල් இரண்டாவது கொழுமையானது கொண்டு வராரு. ඊටාමත්ම පුෂ්ටිමත් වූ එකක් ගෙනලා දුන්නා. தேவனுக்கு அந்த காணிக்கை அவன் ஆயத்தப்படுத்தும் பொழுது දෙනාසේට පඳුරක් සූදානම් කරනකොට திடீரென்று அவன் அந்த காணிக்கையை கொண்டு வரல. නිකන් හිතපු ගමන් ගෙනාවේ නෑ. ஏதோ நான் காணிக்கை செலுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தினால அவன் கொண்டு வரல. පඳුරක් දෙන්න ඕනේ කියලා යුතුයකමකට නොවේ. அந்த கொடுக்கிற அந்த காணிக்கைக்காக ඒ දෙන්නව පඳුර උදේසා அவன் ஒரு வருடம் காத்திருந்தான். අවුරුද්දක් බලාන් සිටියා. ஒரு வருடம் அந்த பொறுமையாய் காத்திருந்தான். ඊට ඉවසීමෙන් බලා හිටිය இது අවුරුද්දක්. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை දෙවියන්වහන්සේට දෙන්න ඕනේ இது පඳුර. சிறப்பானதா இருக்கணும். මේක ස්තරම් වෙන්නට ඕනේ. பெஸ்டானதா මේක இருக்கணும். බෙස්ට් වෙන්න நான் ඕනේ. கொடுக்கிறது நல்லதா இருக்கணும். දෙන දේ හොඳ දෙයක් වෙන්න ஒரு ඕනේ. வருடம் காத்திருந்து අවුරුද්දක් බලා ඉඳලා அந்த බලා முதல் ඉඳලා பேரானது பிறந்த உடனே ඒ කුළුඳුල් පැටවා ආම්මුණ ගමම්ම அது தனக்கென்று எடுத்துக்கொள்ளல. තමාට කියලා ගන්න නැතුව அது கர்த்தருக்காக கொடுத்தார். දෙවියන් වහන්සේට උදේ දුන්නා. ஆகவே தேவன்
දෙනාන්සේ அந்த காணிக்கையை ඒ அங்கீகரித்தார். පඳුර அந்த පිළිගත්තා. காணிக்கைக்காக ஆயத்தமான ஆபேலையும் தேவன் ඒ அங்கீகரித்தார். පඳුරු දෙසා සූදානම් වූ ආබෙල්වත් පිළිගත්තා. ஆகவே இந்த காலை நேரத்துல கூட මේ උදෑසන கர்த்தருடைய சமூகத்துல දෙනාන්සේගේ අභිමුඛයේ சிறப்பானதை கொடுப்பவர்களை தேவன் கனம் பண்ணுகிறார். ස්තරම් ලෙසියට දෙන අයව ස්වාමීන් වහන්සේ ගරු කරනවා. சிறப்பானதை எதுவா இருந்தாலும் கர்த்தருக்காய் கொடுக்கும் பொழுது அவர் அங்கீகரிக்கிறார். ස්තරම් ලෙස ස්වාමීන් වහන්සේ මොන දේ දුන්නත් ඒක පිළිගන්නවා. ஆகவே இந்த நாளிலே கூட අද දවසේ நம்முடைய வாழ்க்கையில අපගේ ජීවිතේ நாம் சிறப்பானதை கொடுப்பதற்கு අපි ස්තරම් දේ දෙන්නට நாம் என்ன செய்ய வேண்டும்? අපි මොනවද කරන්නට ඕනේ? ரெண்டு காரியங்களை நாங்க பார்த்து விட்டு කාරණා දෙකක් බලලා நாங்க ஜெபம் பண்ண போறோம். ප්‍රාඥා කරන්නට යනවා. தேவன் சிறப்பானதை அவர் அங்கீகரிக்கிறார் உண்மைதான். දෙනාන්සේ ස්තරම් දේ පිළිගන්න එක ඇත්ත. தேவன் அவர் ஒரு சாதாரண 10ஓடு 11 அல்ல. දෙනාන්සේ 10ත් එක්ක 11 නොවේ. நாங்க ஆண்டவரை நாங்க ஏதோ ஒரு தொங்கல நாங்க வச்சிருக்கிறோம். දෙනාන්සේ අපි නිකන් කොනක තබා තිබෙන්නේ. கடைசியத நாங்க ஆண்டவரை யோசிப்போம். අන්තිමට තමයි එතුමාව අපි මතක් ஆனா වෙන්නේ. எப்பொழுதுமே ஆண்டவர் எங்கட வாழ்க்கையில නමුත් දෙනාන්සේ අපගේ ජීවිතේ அவர் ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறார். තම බලාපොරොත්තුවක් සමග එන්නේ. நாங்க எப்படி ஒவ்வொரு ஆராதனைக்கு எதிர்பார்ப்போடு இந்த ஆலயத்துக்கு வாரோமோ, කොහොමද මේ නමස්කාරයකට අපි එනකොට මොනවාරි நாங்க எப்படி බලාපොරොත්තුවක් எதிர்பார்ப்போடு நாங்க ஜெபத்துக்கு நாங்க போறோம், බලාපොරොත්තුවක් ඇතුව යාඥාවට යනවා වගේ. அதே மாதிரி ஆண்டவர் எங்கட வாழ்க்கையில வரும் பொழுது එවිට දෙනාන්සේ අපගේ ජීවිත තුළට ඇතුල් වෙනකොට அவரும் எதிர்பார்ப்போடு வரார். එතුමත් දෙයක් බලාපොරොත්තු වෙනවා. அவர் திராட்சை செடியை நாட்டிட்டு එයා මිදි වහලා විදිකා அதுல ஒவ்வொரு வருஷமும் காத்துக்கொண்டே இருந்தார். බලා සිටිය මිදි පැලය அது ගැන. கனி கொடுக்கும், පළ දරයි. அது பலன் தரும் என்று පළ சொல்லி. දෙයි. ஆகவே தேவன் ஒரு மனிதனை ரட்சிக்கும் பொழுது, දෙනාන්සේ කෙනෙක්ව ගලවනකොට ஒரு குடும்பத்துக்குள்ள அவர் கடந்து வரும் பொழுது පවුල් තුලකට එනකොට அவர் எதிர்பார்ப்பில்லாம வர மாட்டார். බලාපොරොත්තුවක් නැතුව එන්නේ நீங்க නැහැ. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, ළඟ ඉන්න කෙනා බලලා කියන්න. உங்க மேல யார் எதிர்பார்ப்பாக்குறாங்களோ இல்லையோ, ඔබ කෙරේ කවුරුත් බලාපොරොත්තුවක් නැති நல்ல වුණත් நல்ல- நல்ல தட்டி சொல்லுங்க, හොඳට තට්ටු කරලා කියන්න. நல்ல தட்டி சொல்லுங்க. හොඳට තට්ටු කරලා உங்க කියන්න. மேல யார் ඔබ எதிர்பார்க்கறாங்களோ කෙරේ இல்லையோ, කවුරුත් බලාපොරොත්තු වෙන්නේ නැති වුණත් கர்த்தர் உங்களை ස්වාමීන් වහන්සේ அதிகமா எதிர்பார்க்கறார். තාම බලාපොරොත්තු වෙනවා. நல்ல நல்ல தட்டி சொல்லுங்க, හොඳටම கர்த்தர். දෙවියන් වහන්සේ கர்த்தர் தான் சொல்லுங்க. දෙවියන් වහන්සේ தூங்காதீங்க சிஸ்டர், கர்த்தர் නිදා தான். ගන්න එපා කියන්න கர்த்தர் බලාපොරොත්තුවක් உங்களை දෙවියන් වහන්සේ அதிகமாக ඊට අධික ලෙස எதிர்பார்க்கிறார். බලාපොරොත්තු වෙනවා. ஆகவே நம்முடைய ஆண்டவர் අපගේ දෙවියන් වහන්සේ எக்ஸ்பெக்டேஷன் காட், அதாவது இதான் எதிர்பார்க்கிற ஆண்டவர். බලාපොරොත්තුවක් ඇති அவர் දෙවි කෙනෙක්. எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளோடு எதிர்பார்ப்போடு வருவார். නිතරම තමාගේ දරුවන් කෙරේ බලාපොරොත්තුවක් සමග ඉන්නේ. ஆகவே எதிர்பார்ப்போடு வருகிற ஆண்டவரை බලාපොරොත්තුවක් ඇති දෙවිඳුන්ට இன்றைக்கு நாங்க ஏமாற்றுகிறோமா இல்லை என்பது அநேகருடைய வாழ்க்கையில கேள்வியா இருக்குது. ඔබට ප්‍රශ්නාර්ථයක් වෙයි මම දැම නිතරම ඒ බලාපොරොත්තු වෙන දෙවිඳුන්ව රවට්ටනවාද? நான் ரெண்டு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சொன்னேன். කාරණා දෙකක් කියන්නට යනවා. இந்த ரெண்டு காரியங்களையும் மையப்படுத்தி பாருங்க. මේ කාරණා දෙක ඉදිරියට තබලා බලන්න. நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறத දෙවියන් වහන්සේට දෙන දේ நான் எப்படி கொடுக்கிறேன் என்று சொல்லி, කොයි විදියටද දෙන්නේ? ஆண்டவர் எப்படிப்பட்டதை ஏற்றுக்கொள்கிறார் என்று, මොන වගේ දේවල්ද ස්වාමීන් වහන්සේ පිළිගන්නේ? எப்படிப்பட்டது ஆண்டவருடைய பார்வையில சிறப்பானதாய் மாறும் දෙවියන් என்பதை குறித்து වහන්සේගේ අභිමුඛයේ දෙන දේ කොතරම් ස්තරම්ද කියලා වෙනස් වෙන්නට நீங்க உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன். මම ඔබට පෙන්වන්නට යනවා. முதலாவது, ප්‍රථමයෙන් ஆண்டவர் எப்படிப்பட்டதை சிறப்பானதை ஏற்றுக்கொள்வார் என்றால், කොහොමද දෙවියන් වහන්සේ දකින්නේ මේ දේ ස්තරම් කියලා? சிறப்பானது என்று ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்றால், මොන දේද ස්වාමීන් වහන්සේ මේක ස්තරම් කියලා බලන්නේ? 1 சாமுவேல் එක සාමුවෙල් முதலாம் அதிகாரம் පළවෙනි පරිච්ඡේදය 11ஆம் வார்த்தை. පළවෙනි 11 වෙනි පදේ. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடிருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. හලෙලූයා. இந்த இடத்துல அண்ணாளுடைய ஜெபத்தை நீங்க வாசிக்கிறீங்க. මේ අන්නාල්ගේ යාඥාව අපි කියවනවා. இது வாசிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு சாதாரணமா இருக்குது. මේක කියවනකොට සාධාරණ ලෙස හිතෙන්න ஆனா இந்த පුළුවන්. ஜெபத்தை செய்த அண்ணாளுடைய வேதனையை பார்த்தா அது ரொம்ப ஒரு இந்த ஜெபத்தை பார்த்தா ரொம்ப ஒரு வேதனையான ஒரு ஜெபம். නමුත් මේ අන්නාගේ යාඥාව ඉතාමත් වේදනා සහිත යාඥාවක්. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல හැමෝම සන්තෝෂයෙන් ඉන්නකොට இந்த அண்ணாள் மாத்திரம் ஆலயத்திற்குள்ள வந்து අන්නාල් පමණක් දේවස්ථානයට ඇවිල්ලා ஒரு ஜெபத்தை செய்றா. යාඥාවක් இந்த කරනවා. ஜெபத்துல ரெண்டு காரியம் அடங்கி இருக்கு. යාඥාවේ කාරණා දෙකක් අඩංගු ஒன்று, වෙනවා. එක இந்த ஜெபத்துல அதிகமான வேதனை இருக்கு. මේ යාඥාවේ වේදනාව පිරීලා. என்ன வேதனைன்னா, මොන වේදනාවද? அவளுடைய வாழ்க்கையில பட்ட அவமானமும் கண்ணீரும் நிறைந்த ஒரு வேதனை. ඇගේ ජීවිතයේ
වින්දාව දුක් වේදනාව අවමානය වැඩි. 10 வருஷமா எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஒரு வேதனை. අවුරුදු 10ක් බලාපොරොත්තු වුණු බලාපොරොත්තුව සුන් වුණු වේදනාව. கண்ணீரின் பள்ளத்தாக்குல கடந்து போகிற ஒரு ඒ வேதனை. කඳුළු මිටියාවතේ ගමන් කරන அந்த වේදනාව. வேதனையின் மத்தியில ඒ වේදනාව මැදියේ இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படும். යාඥාව ගනු ලබනවා. அந்த வேதனையோடு கூட பாருங்க, ඒ වේදනාව සමග இந்த அண்ணால ஒரு காரியம் சொல்றா, අන්නාල් කියනවා කාරණා. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்க கொடுத்தனா මට පිරිමි දරුවෙක් ඔබ දෙනවා නම් நான் என்ன செய்வேன் தெரியுமா මම ஆண்டவரே? මොනවද කරන්නේ? அந்த பிள்ளையை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ඒ சொல்றா. දරුවා ඔබට දෙනවා. அதாவது ඒ කියන්නේ தேவனுடைய பார்வை எது தெரியுமா சிறப்பானது? දෙවියන්ගේ බැල්මට කොහොමද ස්තරම් වෙන්නේ? வலியோடு கூட ஆண்டவருக்கு கொடுப்பதை சிறப்பானதை ஆண்டவர் பார்க்கிறார். වේදනාව සමග තියෙන දේත් ඒ දෙවියන් වහන්සේට දීම. ஹalleluya சொல்லுவோம். හලෙලුයා කියමු. ஹalleluya சொல்லுவோம். හලෙලුයා කියමු. இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வையில நாங்க நினைக்கிறோம் வேற எதை நான் யோசிப்போம் சிறப்பானது என்று சொல்லி. අපි හිතනවා දෙවියන් වහන්සේ ස්තරම් ලෙස පිළිගන්නේ විවිධාකාර අපි හිතනවා. ஆனா ஆண்டவர் எதை அதிகமான சிறப்பானதை பார்க்கிறார் என்றால் නමුත් දෙවියන් වහන්සේ කොහොමද ස්තරම් කියලා බලන්නේ? வலிகளோடு கூட ஆண்டவருக்கு கொடுப்பதை சிறப்பானதை பார்க்கிறார். වේදනා සහිත අපි දෙවියන් වහන්සේට දීම යමක් இந்த ඒ කාලේ. அண்ணாளுக்கு ஒரு மிகுந்த ஒரு வேதனை இருக்குதான், අන්නාල්ට හරි වේදනාවක් තිබෙනවා. அவளுக்கு வலி இருக்குதான். වේදනාව ஆனா තිබෙනවා. இந்த வலிகள் மத்தியில் ஒரு காரியம் செய்றா, ඒ කාරණා මැදියේ තවත් දෙයක් ஆண்டவரே எனக்கு ஒரு කරනවා. ஆண் பிள்ளையை நீங்க මට கொடுப்பீங்களா? පිරිමි දරුවෙක් දෙනවා නම් அந்த பிள்ளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ඒ දරුව මං ඔබට දෙනවා. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு මේ ආඥාව අසලා அவருக்கு ஆச்சரியமா போயிட்டு, පුදුම වුණා. அண்ணாள் கொடுத்தது சாதாரண ஒரு 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 பிள்ளை தான். අන්නාල් දුන්නේ සාමාන්‍ය දරුවෙක් තමයි. அண்ணாள் கொடுத்தது ஒரு சின்ன ஒரு ஒரு கை குழந்தை தான். කුඩා දරුවෙක්ව තමයි ස්වාමීන් වහන්සේ ஆனா දුන්නේ. அது வலியோடு கொடுத்தபடியினால, ඒ වේදනාවෙන් දුන්න அது නිසා, கண்ணீரோடு ඒ கொடுத்தபடியினால, කඳුලෙන් දුන්න නිසා, அது அழுகையோடு கொடுத்தபடியினால, ඇඬීමෙන් දුන්න නිසා, சாதாரண அந்த பிள்ளைய, ඒ සාමාන්‍ය දරුවව, அற்பமான அந்த பிள்ளைய ඒ සුළුවට හිටපු දරුවව தேவன் தீர்க்கதரிசியாக மாற்றினார். වෙනස්සේ දිවස්වරයෙක් ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? හලෙලුයා කියන්නේ. அல்லேலூயா சொல்லுவோமா? හලෙලුයා කියන්නේ. வலியோடு கூட கர்த்தருக்கு நாம் கொடுப்பதை, වේදනාව සමග ස්වාමීන් වහන්සේට දීම அது அவருடைய பார்வையிலே சிறப்பானது. එතුමාගේ බැල්මට ස්තරම්. யாரையா இந்த சாமுவேல்? කවුද මේ ස්වාමියා? யாரம்மா இந்த சாமுவேல்? කවුද මේ ස්වාමියා? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன். රජවරුන් ආලේප කරපු මිනිසෙක්. இஸ்ரவேலிலே ஆளுகை செய்த முதல் 2 ராஜாக்களுடைய தலையில எண்ணெய் ஊற்றின ஒரு மனுஷன். ඊශ්‍රායෙල් රජවරුන්ගේ දෙන්න ප්‍රථම දෙන්නව ආලේප කරපු මිනිසෙක්. இஸ்ரவேலிலே சாமுவேலை போல ஒருவனும் எழும்பினதில்லையாமா. ඊශ්‍රායෙල් දේශේ සාමුවෙල් වගේ දිවස්වරෙක් නැගිට්ටේ නැහැ කියලා அவனுடைய දේවචනේ. புகழ் இஸ்ரவேல் தேசம் எங்கும் பரவி போனது. එයාගේ වර්ණාව ඊශ්‍රායෙල් දේශේ පුරාම පැතිර ගියා. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? කාරණායි කුමක්ද? வலியோடு கொடுத்த அந்த அர்ப்பணிப்பு, ඒ වේදනාව සමග දුන්න ඒ දරුවා. வலியோடு கூட கொடுத்த அந்த ஒப்பு கொடுத்தல் ඒ කැපකිරීම දැනන්ස උදෙසා சாதாரணமானதுதான். සාමාන්‍ය දෙයක් அது තමයි. வேதனையானதுதான். ඒක වේදනාව තමයි. ஆனா வேதனையோடு கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த அந்த சாமுவேல் ඒ தான் වේදනාවෙන් කඳුලෙන් දුන්නව සාමුවෙල් තමයි. முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் சிறப்பான ஒரு மனுஷனாக ஆண்டவர் මුළු மாற்றினார். ඊශ්‍රායෙල් දේශයටම ස්තරම් වූ මිනිසෙක් වුණා. ஆகவே இந்த காலை ஆராதனையில නිසා මේ උදෑසන නමස්කාර. தேவனுக்கு கொடுப்பது குறித்து நீங்க அதிகமாக දෙවියන් யோசிப்பீங்களானா, වහන්සේ දෙන දේ ගොඩාක් ඔබ කල්පනා කරනවා නම් கண்ணீரோடு வேதனையோடு பாடுகள் மத்தியில, කඳුලෙන් වේදනාවෙන් පීඩා මැද්දී தாங்க முடியாத நெருக்கத்தின் மத்தியில දරා ගන්න බැරි ඉර වෙලා ඉන්න මැද්දී யாராவது முன் வந்து கர்த்தருக்கு கொடுக்கறாங்களா? කවුරු හරි ඉදිරියට ඇවිල්ලා ස්වාමීන් දෙනවද? யாராவது முன் வந்து கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறாங்களா? වහන්සේට කැප කරනවද? அந்த அர்ப்பணிப்பை தேவன் சிறப்பானதாய் ඒ மாற்றுவார். කැප කිරීම ස්වාමීන් වහන්සේ அது ස්තරම් கர்த்தருடைய ලෙස பார்வையில் ரொம்ப சிறப்பானது. වෙනසකි බැල්මට එක ස්තරම් நீங்க 1 4 அதிகாரம் 9 10 வார்த்தையில එක ලේකම් පොත අතරේ 9දී ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க நன்றா அறிஞ்சு வச்சிருக்கீங்க. මිනිස්සෙගේ ජීවිතයක් හොඳටම දැන அந்த සිටිනවා. மனுஷனுடைய பேர் உங்களுக்கு நன்றாக தெரியும். හොඳට නම දන්නවා. அவருடைய பேர் வந்து யாப்பேஸ். යාපේෂයාගේ නම. யாப்பேஸ் என்ற பெயருடைய அர்த்தமே துக்கத்தின் மகன். ඒ වචනේ තේරුම දුකින් වූ මිනිසෙක්. யாப்பேசுடைய பிறப்பை பார்க்கும் பொழுது යාපේස්ගේ ඉපදීම බලනකොට அவனுடைய தாய் அவனை கண்ட உடனே அவனுக்கு வைத்த பேரே யாப்பேஸ் தான். යාපේස් එයාගේ අම්මා දැක්ක ගමන් එයාට දාපු නම. என்ன காரணம் தெரியுமா? කාරණේ அவன் කුමක්ද? பிறக்கும் பொழுதே அவன் வாழ்க்கையில அவனுடைய குடும்பத்துல துக்கம் வந்துட்டு. එයා ඉපදුන ගමන් එයාගේ පවුලට දුකක් ඇති වුණා. எல்லாரோட நீங்க சாட்சி கேட்கும் பொழுது சொல்லுவாங்க பாருங்க, හැමෝගෙම සාක්ෂි අසනකොට කියනවා நான் ஆரம்ப நாட்கள் நல்லா சந்தோஷமா මම இருந்தேன். පටන් ගැනීම සන්තෝෂයෙන් என்னுடைய හිටියා. வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியா මගේ இருந்துச்சு. ප්‍රීතියට තිබුණා. ஆனா இப்போ என்னுடைய வாழ்க்கையில துக்கமா இருக்கு. දැන් දුකයි මගේ இப்போ ජීවිතේ. என்னுடைய வாழ்க்கையில வேதனை வந்துட்டு. වේදනාව ආවා. ஆனா என்னுடைய ஆரம்ப நாட்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லுவாங்க. පටන් ගැනීමේදී මගේ සන්තෝෂයි ஆனா කියලා. இதே நீங்க யாப்பேசுடைய சாட்சியை கேட்டு பாருங்க. යාපේස්ගේ සාක්ෂි අහන්න. யாப்பேசை விட்டு பதில் உங்களோட சாட்சியை சொல்ல சொன்னா, එයා සාක්ෂිය කිව්ව ගමන් யாப்பேஸ் சொல்லுவாரு, යාපේස් කියයි என்னுடைய ஆரம்ப நாட்களே துக்கம் தான். මගේ පටන් ගැනීම දුකයි. நான் பிறந்த நாள்ல இருந்து துக்கம் தான்.
ඉපදුන ගමන් දුකයි. என்னுடைய தாய் என்ன துக்கமா பார்த்தா, මාගේ අම්මා මාව දුකෙන් என்னுடைய බැලුවේ. சகோதரர் என்ன துக்கமா பார்த்தாங்க, මගේ සහෝදරයා දුකින් බැලුවේ. என்னுடைய குடும்பம் என்ன துக்கமா මගේ பார்த்துச்சு. පවුලේ අය මාව දුකෙන් என்னுடைய බැලුවේ. ஆரம்ப நாட்கள் இருந்த துக்கம் தான் என்னுடைய வாழ்க்கையில පටන් வந்தது. ගැනීම සිට දක්වා මගේ දුකයි. என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கான எந்த ஒரு அடையாளமே காணப்படல. මාගේ සතුටට කිසිම ලකුණක් මන් දැක්කේ அவனுடைய නැහැ. ஆரம்பமே வலிகளோடு ஆரம்பித்த ஒரு வாழ்க்கை. පටන් ගැනීම වේදනා සහිතව வலிகளோடு தொடங்கின வாழ்க்கை தான் யாபேசுடைய வாழ்க்கை. වේදනා සයම තමයි පටන් ஆனா இந்த ගත්තේ. வலிகள் மத்தியில யாபேஸ் ஒரு காரியம் செய்றாரு. ඒ වේදනා මැද යාපෙස් එක දෙයක් කියනවා. ஒன்று செய்றாரு பாருங்க. එකම දෙක දෙයක් කරනවා. 10ஆம் வார்த்தையை வாசி பாருங்க. 10 වෙනි පදය. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி இந்த வார்த்தை வந்து நீங்க தமிழ்ல வாசிக்கும் பொழுது ஒரு அழகா இருக்குது. ඒ දෙමළෙන් කියනකොට ලස්සනයි. யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி என்று இருக்குது. යාපෙස් දෙනාන්සේ ஆனா இதே வார்த்தை நீங்க ஆங்கிலத்துல வாசித்து பார்த்தா விளங்கும். ඉංග්‍රීසි භාෂාවෙන් බැලුවම පේනවා. யாபேஸ் தேவனை நோக்கி கதறி அழுதான. යාපේස්ව කෑගාල අඬා වැළපුණා. கதறி அழுதான. එදා කෑගාල ඇඬුවලු. நம்முடைய தமிழ்ல நோக்கி என்று போட்டிருக்கு. එයා දෙනාන්සේ බලලා කියලා කියනවා. உண்மையாகவே யாபேஸ் ஒரு காரியம் செய்றாரு. යාපෙස් එක දෙයක් කරනවා. வலிகளோடு கூட சேர்ந்த වේදනා සහිතව ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். යාඥාවක් කරනවා. ஒரு விண்ணப்பத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஏறெடுக்கிறார். කන්නලව් කරනවා ස්වාමීන් இந்த ஜெபத்தை වහන්සේ. நீங்க வாசித்து பார்த்தா உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். ආශිර්වාදමත්. எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை நாங்க வாசிக்க போறோம். අපේ හැමෝම කියවන්න. எல்லாரும் நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 1 4 அதிகாரம் 10ஆம் வசனம். එක ලේක් දෙක ලේකම් பைபிளை மூடி வச்சவங்க එක திருப்பிக் கொள்ளுங்க. ලේකම් අතරදාය. 1 4 එක ලේකම් 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 10 වෙනි පදේ. சத்தம் முன்னால இருந்து வரக்கூடாது, பின்னால இருந்து வரணும். පිටිපස්සෙන් ඉන්නකොට சரி, நான் சேர்ந்து வாசிக்க போறோம். අපි එකතු වෙලා කියවමු. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ආශිර්වාදයේ ආඥා කොමන ආශිර්වාද මුගේ සීමා විශාල කරෙන් පතේ පීඨ වී විදුකින් පෙන් කසිපති ආරක්ෂා කරවන මාසිත ඉල්ලීමක් කළේ. அல்லேலூயா, හලෙලූයා. அல்லேலூயா. வலிகளோடு கூட சேர்ந்த ஒரு ஜெபம், වේදනා සහිත කරන கதறி அழுத ஜெபம், කෑගාල අඬලා கர்த்தருடைய යාඥා சமூகத்துல போராடின ஜெபம். වෙනාන්සේ තම පොරබදලා இந்த ஜெபத்தை என்ன பண்றான்? මේ යාඥාව தேவனுக்கு கொடுக்கிறான். වෙනාන්සේට දෙනවා. ஆண்டவரே, என்னுடைய ஆரம்பம் துக்கம் தான் මේ ஆண்டவரே. පටන් ගැනීම දුකයි. என்னுடைய பிகினிங் வந்து ரொம்ப செலிப்ரேஷன் ஆரம்பிக்கல. මගේ පටන් ගැනීම ඉතා සතුට පටන් என்னுடைய ගත්තේ නැහැ. பிகினிங்கே ரொம்ப துக்கமா தான் ஆரம்பிக்குது. පටන් ගැනීම ඉතා நான் දුක්කර. எதிர்பார்த்த ஒன்றுமே என்னுடைய வாழ்க்கையில நடக்கல தான். බලාපොරොත්තු වුණ දේ කිසි දෙයක් ஆனா වුණේ இந்த නැහැ. துக்கத்தின் மத்தியில, ඒ දුක් මැද්දේ இந்த வலி வேதனை மத்தியில ඒ වේදනා நான் ஒரு මැද්දේ காரியம் செய்றேன் මම එක ஆண்டவரே. දෙයක් කරනවා. இந்த வலியையும் வேதனையும் நான் என்ன பண்றேன்? මේ වේදනාව நான் எனக்குள்ள மூடி மறைக்கல. මාට සංගවන්නේ இந்த නැහැ. குடும்பத்தை நான் தெரிவிக்கல. මම පවුලට இந்த කියන්නේ வலியையும் வேதனையும் මගේ වේදනාව හැම දෙයක්ම கதறி அழுதாலும் பரவாயில்ல. මම අඬා වැටුණත් කමක් නැහැ. கர்த்தருக்கு நான் சொல்றேன். දෙවියන් වහන්සේට කියනවා. நான் கர்த்தருக்கு நான் சொல்றேன். දෙවියන් වහන්සේට இந்த කියනවා. தேவனுக்கு நான் சொல்றேன். දෙවියන් වහන්සේට කියනවා. அவன் எதெல்லாம் கர்த்தருக்கு சொன்னானோ මොන මොන දේ දෙවියන් වහන්සේට කිව්වේ. அதுக்கு பிறகு வேற வார்த்தையே இல்ல. වෙන වචනම නැහැ. தேவன் பாதி கொடுத்தார் என்று இல்ல. දෙවියන් වහන්සේ භාගයක් தேவன் දුන්නා. கொஞ்சம் கொடுத்தார் என்று இல்ல. පොඩ්ඩක් දුන්නා නෙවෙයි. அவன் வேண்டிக் கொண்டதை ඔව් ඉල්ලපු දේ. என்ன பண்ணாராம்? தேவன் அவனுக்கு என்ன செய்றாரா? දෙවියන් වහන්සේ මොනවද කරේ? அருளினாரா. දුන්නා. பலியோடு கூட சேர்ந்த ஜெபம். ඒ වේදනා සහිත යාඥාව. ஆகவே இந்த காலை ஆராதனை මේ උදෑසන නමස්කාරය. அநேக வழிகளோடு கூட நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ண முடியாம இருக்கும். සමහර වේදනාව වැඩි වෙනකොට යාඥා කරන්න බැරිව. பிசாசு முதலாவது அடிக்கிற இடமே வலி வந்தா ஜெபத்தை அடிப்பான். යක්ෂයා කරන දේ අපිට වේදනාවක් ආවම අපගේ යාඥාවට வேதனை, බාධා කරනවා. கண்ணீர், பாரம், துக்கம் அதிகரிக்கும் பொழுது වේදනාව බර දුක වැඩි වෙනකොට நம்மால ஜெபம் பண்ண முடியாது. යාඥා කරන්න බෑ. நம்மால கர்த்தருடைய சமூகத்துக்கு வர වෙනස්ට முடியாது. අභිමුඛයට එන්න ஆனா බෑ. உண்மையாகவே எந்த இடத்துல அந்த அற்புதம் நடக்கும் என்றா, කොයි වෙලේද ඒ ආස්කම සිදු වෙන්නේ உங்களுடைய කිව්වොත් வாழ்க்கையில எவ்வளவு வேதனை வந்தாலும், කොතරම් වේදනාව எவ்வளவு கண்ணீர் வந்தாலும், கந்துல ஆவாது. எவ்வளவு நெருக்கம் பாடு வந்தாலும், අමාරු நீங்க පීඩාකම් ආවත් செய்ய வேண்டிய முதலாவது ஒரு කරන්න காரியம் ඕන தான், ප්‍රථම දේ அந்த තමයි வழிகள் எல்லாம் கொண்டு போய், ඒ වේදනාව அந்த අරගෙන வேதனையெல்லாம் ඒ கொண்டு போய் වේදනාව සියල්ල ගෙනල්ලා கர்த்தருடைய சமூகத்துல கொட்டி වෙනස්ගේ விடு. අභිමුඛයේ දමන්න. யாபேஸ் அதுதான் செஞ்சான். යාපෙස් ඒකයි කරේ. யாபேஸ் யாரோடையும் போராடல. කාත් එක්කත් அவனுடைய පොරබැද්දේ. தாயை பார்த்து கேட்கல. අම්මව වැළුවේ ஏன் නෑ. இந்த பேர் எனக்கு வச்சீங்க? ඇයි මට මේ නම அவனுடைய තිබ්බේ? சகோதரோட கூட நான் போராடல. සහෝදරයෙක් එක්ක පොරබැද්දේ නෑ. அவன் போராடின ஒரு இடம் இருக்கு. පොරබැදුන එක තැනක. கர்த்தருடைய சமூகத்துல දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ அவன் கதறி அழுது அவன் ஜெபம் අඬා பண்ணான். වැළපිලා යාඥා කරා. அந்த ஜெபத்தை தேவன் சிறப்பானதாய் ඒ மாற்றி. යාඥාව ස්තරම් என்ன ලෙස සිරප වෙනස් தெரியுமா? කළා. මොනවද ස්තරම්? முதலாம் வார்த்தை, පළවෙනි වචනේ. கர்த்தர் யாபேசை கனம் பெற்றவனாய் மாற்றினார். යාපේස්ව ගෞරවාන්විත විදිහට දෙවියන් වහන්සේ වෙනස් இந்த කළා. உண்டு நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்தா உங்களுக்கு எந்த கதையுமே இருக்காது. එක ලේකම් 4 පාරදී කියවොත් කිසි දෙයක් කතා කරන්න දෙයක් නැහැ. அதுல எல்லாமே பேர் தான் இருக்கும். ඒක නම් තමයි තියෙන්නේ. எல்லாமே பேர் வந்து கொண்டே தான் இருக்கும். නම් වශයෙන් තමයි அவன் இவனை එන්නේ. பெற்றான், இவன் அவனை பெற்றான் என்று. එයා වැදුවා මෙයා වැදුවා කියලා නම් ஆனா කිය තමයි. வழிகளோடு கூட வந்த ஜெபம் මේ වේදනා සහික ආපු යාඥාවෙන් சரித்திரத்தை மாற்றினது. ඉතිහාස වෙනස් කළා.
அடையாளத்தை மாற்றினார், ලකුණ වෙනස් කළා. அற்புதங்களை செய்ய பண்ணினார். ආස්කම් සිදු ஆகவே இந்த කළා. காலை ஆராதனையில එස මේ උදෑසනම நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். උනන්දු කරන්න කැමතියි. தேவனுடைய பார்வையில் எது தெரியுமா சிறப்பானது? දෙන්නාන්සේගේ බැල්මට කොහොමද ඉස්තරම් வழிகளோடு கூட இருந்த, වේදනාව සමග හිටපු வேதனையோடு கூட இருக்கிற, වේදනාව සමග நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற பொழுது ඉතාමත් අමාරුකම් මැද්දේ கர்த்தர் பக்கமாய் வருகிற, දෙන්නාන්සේගේ පැත්තට එන கர்த்தருடைய சார்பில வருகிற, දෙන්නාන්සේගේ පැත්තට கர்த்தருக்காய் கொடுக்கிற දෙන්නාන්සේට දෙන அந்த ஜெபத்தையும் ඒ ආඥාව அந்த அர்ப்பணிப்பையும் ඒ කැපකිරීම கர்த்தர் சிறப்பானதை දෙවියන් பார்க்கிறார். වහන්සේ ඉස්තරම් ලෙස බලනවා. சங்கீதக்காரன் தாவீதுல ගීතාවලිකාරයා அவனுடைய வாழ்க்கையில பல பாடுகளை එයාගේ பட்டான். ජීවිතේ බොහෝ පීඩාවක් சங்கீதம் 38 அதிகாரம் 7 வார்த்தையில ගීතාවලි 38:7 அவனுடைய சரத்துல வந்த வேதனை குறித்து அழகா ඒ எழுதப்பட்டிருக்கு. ශරීරයේ තියෙන වේදනාව ගැන அது කියනවා. எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா? කොතරම් அதை වේදනාවද? நீ வாட்சி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ඔබට කියනකොට තේරෙයි. சங்கீதம் 38:7 வாட்சி பாருங்க. 38:7 ගීතාවලිය. என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். அவ்வளவு ஒரு சர்ற வேதனை. තරම් ශරීරයේ நான் இவ்வளவு වේදනාව. தூரமா உங்களோட ஆத்மா வேதனை குறித்து பேசினேன். මගේ ආත්ම වේදනාව ගැන உங்களோட නෙමෙයි. ஆத்மால வர துக்கத்தை குறித்து பேசினேன். ආත්මේන දුක නෙවෙයි. அதுல வர வழிகளை குறித்து பேசினேன். ඒකේ වේදනාව இப்ப නෙවෙයි. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில ඒ ගීතාවලිකාරයා அவனுடைய பாடியில அவனுடைய சரீரத்துல உண்டான வேதனை வருது. ඒ ශරීරයේ තියෙන වේදනාව කියනවා. அவனுடைய குடல் எரியுதாமா. ඔහුගේ බඩවැල් දැවිල්ල ගන්නවා. அதுல போட்டிருப்பான், நான் பலனற்று போனேன், මම දුර්වල වුණා. நான் நொறுக்கப்பட்டேன், මම පොඩි වුණා. என்னுடைய மாம்சத்துல ஆரோக்கியமே இல்ல. ඒ මගේ ශරීරයේ කිසිම සුවයක් නැහැ. ஆனா இந்த நேரத்துல ஒரு காரியம் செய்றார் பாருங்க. මේ වෙලාව දෙක දෙයක් කරනවා. அதே 38:15 வாட்சி பாருங்க. 38:15 கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya சொல்லுவோமா? හලෙලූයා කියමුද? நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் என்றால் ඔබ අනිවාර්යයෙන්ම පිළිතුරු දෙනවා නම් அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ඒකේ සංකේතය මොනවද? அவன் ஜெபம் பண்ணி இருக்கிறான். යාඥා කරලා තියෙනවා. அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். වෙනස්සේ අඬ ගහලා அவன் තිබෙනවා. கர்த்தருடைய சமூகத்துல அவன் தேவனை நோக்கி கெஞ்சி இருக்கிறான். වෙනස්සේ අභිමුඛයේ ඉතා කන්නලව් කරලා තිබෙනවා. அதனால தான் நம்பிக்கையோடு சொல்றான், ඒ නිසා විශ්වාසයෙන් කියනවා ஆண்டவரே, ස්වාමිනී இந்த வேதனை மத்தியில, මේ වේදනාව මැද්දේ இந்த சரத்துல காணப்படுகின்ற பலவீனத்தின் මේ மத்தியில, ශරීරයේ තිබෙන දුර්වලකම් මැද්දේ இந்த சரத்துல காணப்படுகின்ற ரொம்ப ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலை මේ மத்தியில ශරීරයේ සම්පූර්ණයෙන්ම තියෙන සුවයක් නැති நான் ஒரு තත්ත්වයේදී காரியம் செய்யற ஆண்டவரே, එක දෙයක් කරනවා. உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன், මම ඔබව අඬ ගහනවා. உம்மை நோக்கி நான் ஜெபம் பண்றேன் ஐயா. යාඥා කරනවා. உம்மை நோக்கி கதற ஆண்டவரே, මම කැහ ගන්නවා. எனக்கு நம்பிக்கை இருக்கு, විශ්වාසයක් நீங்க තියෙනවා. நிச்சயமா எனக்கு மறு உத்தரவு අනිවාර්යයෙන්ම கொடுப்பீங்க. මට පිළිතුරු දෙනවා. ஹalleluya சொல்லுவோமா? හලෙලූයා ஹalleluya කියමු. சொல்லுவோமா? ஹalleluya. ஆகவே கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியும்? වෙනස්සේ බලාපොරොත්තු මොනවද දන්නවද? நம்முடைய வாழ்க்கையில வலிகள் வேதனைகள் வரும் பொழுது, වේදනාවන් එනකොට நம்முடைய சரத்துல வலிகள் வேதனை வரும் பொழுது, ශරීරයේ වේදනාවන් එනකොට அந்த நேரத்துல ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபத்தை ඒ වෙලේ කරනා වූ යාඥාවට தேவன் சிறப்பானதாய் பார்க்கிறார். දෙනාසේ ඉස්තරන් ලෙස බලනවා. அநேக நேரங்களில் வலிகள் வேதனைகள் வரும் பொழுது බොහෝ වෙලාවට අපිට වේදනාවන් එනකොට நம்மால் தேவன் பக்கமாய் போக முடியாது. වෙනස්ගේ පැත්තට යන්න බෑ. வலிகள் வேதனைகள் வரும் பொழுது ඒ වේදනාවන් එනකොට நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே අපගේ හදවත නිතරම கர்த்தர் பக்கமாய் திரும்பாது. දෙවනස්ගේ පැත්තට ඇරෙන්නේ නැහැ. சில நேரங்களை பாருங்க, සමහරට බලන්න சில மனுஷன் மூலமாய் வலிகள் வேதனை எங்க வாழ்க்கையில வரும். සමහර මනුෂ්‍යයන් තුලින් අපිට වේදනාවන් ඇති වෙනවා. அது எங்க குடும்பமா இருக்கலாம், පවුල වෙන්න පුළුවන්. அது எங்களுடைய உறவுகள் மூலமா අපගේ இருக்கலாம், නෑදෑයන් වෙන්න அது පුළුවන්. எங்களுடைய கணவனோ எங்களுடைய மனைவியா ස්වයං இருக்கலாம், පුරුෂයා භාර්යාව වෙන්න இல்லாட்டி පුළුවන්. எங்களுக்கு பிள்ளைகள் கூட இருக்கலாம். අපගේ දරුවන් පවා වෙන්න පුළුවන්. அவங்க மூலமா எங்களுக்கு வலிகள் வேதனைகள் வரும். ඒ දරුවන් තුලින් අපිට වේදනාවන් එනවා. அப்படிப்பட்ட நேரத்துல நாங்க என்ன செய்யறது? ඒ විදිහට අපි මොනවද කරන්නේ? சில நேரங்கள்ல வலிகள் வேதனை வரும் பொழுது ඒ වේදනාවන් එනකොට நாங்க சில நேரங்களில் சாபங்களை விட்டுருவோம். අපි සාප කරනවා, දෙස් තියනවා. சில நேரங்களில் நம்முடைய கொந்தளிப்பை நாங்க வெளிக்காட்டிடுவோம், අපගේ තියෙන කේන්තිය අපි පිට කරනවා. நாங்க திட்டிடுவோம், අපි බහිනවා. நாங்க சபிச்சிருவோம். අපි සාප කරනවා. வலிகள் வேதனை வரும் பொழுது ඒ වේදනාවන් එනකොට நம்முடைய உறவுகளோ யாரா இருந்தாலும் கூட நம்முடைய முடிந்த அளவு கொந்தளிப்பை நான் வெளிக்காட்டுவோம். අපි අපගේ නෑදෑයන්ට අපගේ තියෙන උපරිම අපගේ කේන්තිය ඒගොල්ලන්ට පෙන්නනවා. ஆனா லூக்கா 23 ලූක් 23 වෙනි පරිච්ඡේදය 33 34 வார்த்தையில 34 மிக 35 கொடூரமான வழியில, ඉතා දරුණු වේදනාවේ மிக கொடூரமான வேதனையில ඒ දරුණු වේදනාවේදී ஒரு ரட்சகராகிய ஆண்டவர் ஒரு காரியம் செய்றார். ඒ ගැලවුම්කාරෝ යේසුස් වහන්සේ එක දෙයක් කරනවා. அவர் என்ன செய்றார் என்றா பாருங்க. එතුමා මොනවද කරන්නේ? லூக்கா 23 33 34 பாருங்க. 23 33 34 கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள்.
இந்த நேரத்துல இயேசுக்கு செய்யற காரியத்தை பாருங்க. මේ වෙලාව යේසුස් වහන්සේ කරන දෙයක් බලන්න. கொடூரமான வேதனை, තා දරුණු වේදනා. கொடூரமான பாடுகள் மத்தியில තා පීඩා මැද්දේ அவரை சிலுவையில அறைந்த பொழுது, ඒ කුරුසපත් කරාම அவரை தூசித்த பொழுது, ඉතාමත් මෙව නින්දාවට அவரை පත් எல்லாரும் அவமானப்படுத்தின பொழுது, අවමානයට පත් அவரை කරා நிந்தித்த பொழுது, නින්දිත அவரை කරා பற்றி පස්සේ அவதூறா பேசின பொழுது එයා ගැන වැරදි විදියට කිව්වට පස්සෙත් அவங்களுக்கு ஒரு காரியத்தை திருப்பி கொடுக்கிறார். ඒ අයට නැවත පිළිතුරක් දෙනවා. அது என்ன தெரியுமா கொடுக்கிறார்? මොනවද දෙන්නේ? மன்னிப்பு கொடுக்கிறார். කමාව දෙනවා. இயேசு கிறிஸ்து மன்னிப்பு கொடுத்தது යේසුස් වහන්සේ කමාව දුන්නා. பிதாட பார்வையில சிறப்பானவை. පියාණන් වහන්සේගේ බැල්මට ඉස්තරම් වුණා. அது மன்னிப்பு கொடுத்தபடியினால කමාව දුන්න නිසා இன்னைக்கு நாங்க மீட்கப்பட்டிருக்கோம். අද අප මිදිලා ඉන්නවා. இன்னைக்கு நாங்க உயிரோடு வாழ்றதுக்கு காரணமே அந்த மன்னிப்பு පණ தான். පිටින් ජීවත් වෙන්නේ එතුමාගේ කමාව නිසා. கடவுளுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்குமே දෙවියන්වහන්සේගේ ஆனால் කමාව අපිට නොලැබුණා නම් இன்றைக்கு நாங்க யாரும் உயிரோடு இருந்திருக்க අපි மாட்டோம். කවුරුත් පණ පිටින් எத்தனை ඉන්නේ பேர் அதை නැහැ. நம்புறீங்க? කී දෙනෙක් විශ්වාස அவர் කරනවා? மாத்திரம் எங்களுக்கு மன்னிப்பு தரவில்லை එයා என்றால் අපට කමාව නොදුන්නොත් எங்களோட வாழ்க்கை என்றைக்கோ முடிஞ்சிருக்கும். කවදාදෝ අපගේ ජීවිතය அப்ப இந்த අවසන්. மன்னிப்பு வந்த இடத்தை பாருங்க. මේ කමාව ලැබුණු තැන நல்லா බලන්න. இருக்கும் பொழுது இந்த மன்னிப்பு வரல. හොඳට ඉන්නකොට නෙමෙයි ලැබුණේ කමාව. சுமூகமான காலத்துல இந்த மன்னிப்பு හොඳට வரல. සුවයෙන් පාසුවෙන් ඉන්නකොට அவரை නෙමෙයි. குத்தின பொழுது, එයාට ඇන්නම அவரை அவமானப்படுத்தின பொழுது, அவமானයට පත් அவரை நிந்தித்த பொழுது, නින්දාවට පත් அவரை வேதனைப்படுத்தின பொழுது, வேதனாවට පත් அந்த කරා. கல்வாரி சிலுவையிலே தனிமையாய் வெட்கப்படுத்தப்பட்ட ඒ பொழுது, කල්වාරි කුරුසේ තනියෙන් ලැජ්ජාවට පත් அறையின் වෙලා நிர்வாணமாய் தொங்கின பொழுது එයා නිර්වස්ත්‍ර වෙලා ඉන්න මොහොතක மன்னிப்பு கொடுத்தார். කමාව දුන්නා. அது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. තා අමාරු ඒක. வழிகளை கொடுத்தவங்களுக்கு, ඒක වේදනාව දුන්න අයට வேதனையை கொடுத்தவங்களுக்கு, වේදනාව දුන්න අයට அவமானத்தை கொடுத்தவங்களுக்கு අවමාන දුන්න අයට நாங்க திருப்பி எவ்வளவோ கொடுப்போம். අපි දෙනවා ඊට වඩා நாங்க වැඩි. பழிக்கு பழி வாங்குவோம். ඒ පලියට පලිය நாங்க ගන්න. திருப்பி அவங்களை ஏச අපි பார்ப்போம். නැවත බයින්න திருப்பி බලනවා. ஏதாவது ஒரு டைமை வச்சு நாங்க பழி வாங்க நினைப்போம். කොහොමාරි වෙලාවක් අපි අල්ලගෙන එයාට ඒකේ පිළිතුර දෙන්න ஏதாவது බලනවා. இவங்களுக்கு செய்யணும். එයාට මොනවාරි இப்படி කරන්න. பேசிட்டாங்களே, එහෙම කතා இப்படி කරා. வழியை கொடுத்துட்டாங்களே, මේව දුන්නා இப்படி නේද? என்ன வேதனைப்படுத்திட்டாங்களே, வேதனாවට පත් කරා. இந்த கண்ணுல அழுக கொண்டு ඒ வந்துட்டாங்களே, කඳුල ගෙනාවනේ ஏதாவது அவங்களுக்கு பண்ணணும். එයා මොනවාරි කරන්නට அது ඕන. மனுஷனுடைய சுபாவம், இயல்பு. මනුෂ්‍යයාගේ ස්වභාවය ඒක பழிக்கு තමයි. பழி வாங்கணும், පලියට පලිය ගන්න. குரோதம் எடுக்கணும், ද්‍රෝහී කරන්න. வைராக்கியத்தை வெளியே கொண்டு ඒ வரணும், අපගේ තියෙන ஏதாவது ජුලිත ஒண்ணு செய்யணும். කරන්න ඕනට ඕනේ. ஆனா சிலுவையில் இயேசு செய்தா பாருங்க. කුරුසේදී යේසුස් වහන්සේ මොනවද வலியை කළේ? கொடுத்தவங்க, ඒ වේදනාව දුන්න. வேதனையை கொடுத்தவங்க, වේදනාව දුන්න. அழுகையை கொண்டு வந்தவங்க, කඳුල ගෙනාපු. காரை துப்புனவங்க, ඒ කෙල ගහපු අය. அவமானப்படுத்தினவங்க, අවමානයට පත් කරපු. அவங்களுக்கு திரும்ப இயேசு என்ன தெரியுமா கொடுத்தாரு? ඒ අයට නැවත මොනවද දුන්නේ යේසුස් அதே වහන්සේ? வலியை கொடுக்கல, ඒ වේදනාව அதே දුන්න. வேதனை கொடுக்கல, வேதனாව දුන්නේ. அதே சாபத்தை கொடுக்கல, சாபே දුන්නේ නැහැ. அதே இயேசு கிறிஸ்து ඒ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ அந்த சிலுவையில ඒ කුරුසේදී அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க, කමාව දුන්නා. அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க, කමාව දුන්නා. அவங்கள மனதார மன்னித்த. සිතින්ම ஒரு துளி කමා. கூட அவர்ட்ட கசப்பு இருக்கல, පොඩ්ඩක්වත් තිත්ත ஒரு භාවයක් துளி තිබ්බ. கூட அவர்ட்ட வைராக்கி இருக்கவே இல்லை. ඒක ඊර්ෂ්‍යාවක් තිබ්බේ නැහැ. முழுமையாக இயேசு மன்னித்தார். සම්පූර්ණයෙන්ම කමා කළා. அந்த மன்னிப்பு நிமித்தமாக ඒ කමාව නිසා இன்றைக்கு நாங்க மன்னிக்கப்பட்டோம். අදත් කමා වෙලා ඉන්න අපි. இந்த காலை ஆராதனையில මේ උදෑසන නමස්කාරේ சற்று நீங்க ஆராய்ந்து பாருங்க. පොඩ්ඩක් විමසලා බලන්න. எந்த வலியின் மத்தியில, මගේ වේදනාව எந்த මැද්දේ வேதனையின் மத்தியில වේදනාව මැද්දේ நான் திரும்ப என்ன கொடுக்கிறேன் உங்களுக்கு? මම නැවත මගේ ඒගොල්ලන්ට මොනවද දෙන්නේ? நான் திரும்ப அதே வழியை உங்களுக்கு ඒ கொடுக்கிறேன். වේදනාව ඒගොල්ලන්ටත් දෙන්න බලන්න. திரும்ப அதே நான் குத்துறேனா? ඒ වගේම එයාටත් අයින්න என்ன බලන්න. குத்திட்டாங்க நானும் குத்துவேன், ඒගොල්ලෝ එන්න මමත් என்ன අයින්නවා. அடிச்சிட்டாங்க நானும் මට அடிப்பேன், ගැව්වා මමත් ගහනවා. எனக்கு ஏசுனாங்க நானும் මට ஏசுவேன். බැන්න මමත් බහිනවා. அது சிறப்பானதாய் மாறாது. ඒක ඉස්තරම් වෙන්නේ නැහැ. அது மனித இயல்பு, ඒක මනුෂ්‍යයාගේ அது ස්වරූපය, மனுஷ சுபாவம், ස්වභාවය, அது மாம்சீக சுபாவம். මානසික ස්වභාවය. ஆனா தேவன் இது நம்ம சிறப்பானதை මොකද பார்க்கிறோம். දේනාංශේ මොනවද ඉස්තරම් ලෙස அவங்க බලන්න. வலியை கொடுத்துட்டாங்க, වේදනාව உனக்கு දුන්නා. அவங்க வேதனையை கொடுத்துட்டாங்க, වේදනාව දුන්නා. உன்னை அவங்க குத்துனாங்க உண்மைதான். යන්න එක ඇත්ත. ஆனா நீ திரும்ப கொடுப்பது ඔබ தெரியுமா? නැවත දෙන්නට ඕනේ. அது மன்னிப்பா இருக்கும், කමාව වෙන්නට ඕනේ. அது இரக்கமா இருக்கும், ඒක දයාව அது වෙන්නට ඕනේ. கிருபையா இருக்கும். කරුණාව වෙන්නට ඕනේ. அப்படிப்பட்ட இருதயம் உள்ள அந்த பலியையும் காணிக்கையையும் එවැනි හදවතක් තියෙන කෙනා කරන පූජාව தேவன் சிறப்பானதை දේනාංශ ඉස්තරම් ලෙස බලනවා. வலியோடு கூட வருகிற වේදනාව සමගෙන அர்ப்பணிப்பும், කැපකිරීම, வலியோடு கூட வருகிற වේදනාව සමගෙන ஜெபமும், යාඥාව, வலியோடு கொடுக்கிற மன்னிப்பும் இரக்கமும் ඒ වේදනාව සමග කරනව කමාව සහ කරුණාව දයාව தேவனுடைய பார்வையில දේනාංශගේ බැල්මට சிறப்பானது. ස්තරම්මයි. அவருடைய பார்வையில මගේ බැල්මට அது மிகுந்த உகந்த காணிக்கை. ඉතාමත්ම වටිනා පඳුරක්. அதான் அழகான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ලස්සන වචනයක් තිබෙනවා. ஏசாயா 57:17 வாசி பாருங்க. එසායා 57 தாத்து 17 வலியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடறல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும். மன்னிச்சிடுங்க. ஏசாயா 57:17 15 வாசிங்க. 57:15 57 15 நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய
மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நித்திய வாசியும் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். ඒ සදාකාලික උස්සු උදාර වූ සදාකාලික දෙවිඳුන්. அவருடைய இடம் வித்தியாசமானது, එයාගේ තැන වෙනස්. அவருடைய சூழ்நிலை එයාගේ வித்தியாசமானது, වාතාවරණය වෙනස්. அவர் நிக்கிற இடம் வித்தியாசமானது. එයා ඉන්න තැන වෙනස්. ஆனா எங்க திரும்ப வரார் தெரியுமா? මම කොතැනට දෙන්නේ? உன்னதமான தேவன், උස්සු மகத்துவமுள்ள උදාර தேவன், මහෝත්තම වූ දෙවිඳුන්. பரிசுத்தமுள்ள தேவன். සුද්ධ වූ දෙවිඳුන්. ஆனா அவர் வாசம் பண்ண விரும்புற இடம் எது தெரியுமா? එයා වාසය කරන්න කැමති තැන உடைக்கப்பட்டு, තැලුණු நொறுக்கப்பட்டு, බිඳුණු பணிந்த இருதயம் உள்ள ඉතා තනියෙන් ඉන්න සිත් තුළ அவர் வாசம் செய்ய வாரார். වාසය කරන්න කැමති. ஆகவே இந்த காலை ஆராதனை එස මේ උදෑස නමස්කාරය. குடும்பத்து நிமித்தமா நீ உடைக்கப்பட்டு ඔබ வந்திருக்கலாம். පවුලක් කරුණු කොටගෙන ඔබ කැඩී බිඳීද? உறவுகள் நிமித்தமா உடைக்கப்பட்டு නෑදෑ வந்திருக்கலாம். නිසා ඔබ තැල්ලා දින්නේ. ஏதோ ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக உடைக்கப்பட்டு கண்ணீரோடு வலியோடு நீங்க வந்திருக்கலாம். මොනවාරි සිදුවීමක් නිසා තැල්ල කඳුලින් ඔබ ඉන්නේ. ஆனா இந்த ஆறுதல ஆண்டவர் சொல்றாரு, නමස්කාරයේදී ඔබට நான் කියනවා. உயரமான தேவன் தான், මම උස්සු උදාර වූ உன்னதமான දෙවිඳුන්. தேவன் தான், මම මහෝත්තම දෙවිඳුන්. மகத்துவம் உள்ள தேவன் தான். මහෝත්තම දෙවිඳුන්. ஆனா அந்த இடத்துல வாசம் பண்றதை விட ඒ තැන වාසය කරනට වඩා உன்னுடைய இருதயத்தின் பக்கத்துல வாசம் செய்ய நான் ඔබගේ விரும்புறேன். හදවත ළඟට ජීවත් වෙන්න அந்த කැමතියි. இருதயத்தின் அருகில வர அவர் ඒ விரும்புறார். සමීපයට එන්න කැමතියි හදවත. அப்படிப்பட்ட இருதயத்தோடு கொடுக்கப்படுகின்ற ஆராதனை එවැනි හදවතක් සම කරන නමස්කාරය அவருடைய பார்வையில යාගේ බැල්මට சிறப்பானதாய் மாறும். ස්තරම්ම වෙනවා. அந்த சிறப்பானதை ඒ ස්තරම් දේ தேவன் கனம் பண்ணுவார். දෙනසේ ගරු කරනවා. இரண்டாவது, දෙවනුව ஆண்டவருடைய பார்வையில දෙනසගේ බැල්මට இது சிறப்பானது. මොනවද ස්තරම් நீங்க எடுத்து வாட்சி பாருங்க. කියවල බලමු. லூக்கா 7 ලූක් 7 වෙනි පරිච්ඡේදය 47. 47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஹalleluya. හලෙලූයා. இந்த வேத பகுதி உங்களுக்கு நன்றாக ஒரு தெரிந்த வேத பகுதி. මේ සුද්ධ බයිබලයේ කොටස ඔබට දන්න කොටස. இயேசு கிறிஸ்துவை அந்த நாட்கள்ல வாழ்ந்த ஒரு பரிசேயன் போஜனம் பண்ணும்படியா அவர் வீட்டுக்கு அழைத்தார். ඒ කාලේදී ජීවත් වුණු පරිසරයේ කෑම සඳහා ගෙදරට இயேசு කැඳවුවා. அவருடைய வீட்டுக்கு போஜனம் பண்ணும்படியா கடந்து செல்கிறாரு. ඒ කෑම කැනීම සඳහා ගෙදරට යනවා. அப்ப போகும் பொழுது ඒ ගෙදරට அந்த යනකොට ஊரிலே வாழ்ந்த ஒரு பாவியான பெண் இயேசு அங்கே உள்ளார் என்று கேள்விப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள வாரா. ඒ ගමේම පව් පාපිස්ත ස්ත්‍රියක් ඒ ස්වාමීන් වහන්සේ ගෙදර ඉන්නවා කියලා දැනගෙන එනවා. அவர் சில காரியங்களை செய்றார். සමහර දේවල් අය කරනවා. அந்த காரியங்களை பார்த்த இந்த பரிசேயன் ඒ දේවල් බලලා මේ පරිසිවරයා இயேசு கிறிஸ்துவ ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார். යේසුස් වහන්සේ වැරදි බැල්මකින් බලනවා. அவன் என்ன சொல்றானா, මොනවද කියන්නේ? நான் அழைத்த இந்த இயேசு මං කැඳවූ ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருப்பாரா, දිවස්වරයෙක් නම් அவரை தொடுகிற இந்த பெண் வந்து අතගාන ඇය ஒரு பாவியான பெண் தானே, ඒ පාපිස්ත ස්ත්‍රිය ஏன் இந்த பெண்ணை தொடுவதற்கு அனுமதிச்சாரு ඒ අනුමත දුන්නේ ඇයි මේ என்ற ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு වැරදි බැල්මකින් இயேசுவை பார்க்க යේසුස් ஆரம்பிச்சார். වහන්සේ බලන්න පටන් அப்ப ගත්තා. இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு கதையை சொல்றாரு. යේසුස් වහන්සේ කතාවක් කියනවා. என்ன கதைனா, ரெண்டு பேர் ஒரு மனுஷன் கடன் பட்டிருந்தாங்க. දෙන්නෙක් ණය වුණාලු. ரெண்டு பேருடைய கடனை அந்த எஜமான் மன்னித்தாராம். ඒ දෙන්නගේම ණය ඒ ස්වාමියා කමා කළාලු. ரெண்டு பேருக்குமே அந்த கடனை கட்ட நிர்வாகம் இல்ல. ඒ ණය බේර ගන්න තත්ත්වයක් ඒක දෙන්නටම அதாவது තිබ්බේ නැහැ. ஒருவனுடைய தொகை பெரியது 500 வெள்ளி காசு, එක්කෙනෙක්ගේ මුදල රිදී 500ක් ஒருவனுடைய தொகை வந்து 50 வெள்ளி காசு. 50ක් කෙනෙක්ගේ. ரெண்டு பேருடைய கடனையும் இந்த எஜமான் மன்னிச்சிட்டாரு. ඒ දෙන්නගේම මුදල කමා කළා. அப்ப ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ප්‍රශ්නයක් அப்ப யார் இந்த எஜமான் மேல அதிக அன்பா இருப்பான்னு கேக்குறாரு. කවුද මේ ස්වාමියාට අධික ලෙස ප්‍රේම කරන්නේ? அப்ப அதுக்கு சீக்கிரம் ஒரு பதில் சொல்றான். ඉතින් ඉක්මනටම පුලිත யாருடைய கடனை அதிகமான கடனை மன்னிச்சிட்டாரோ කාගේද වැඩි මුදලක් ස්වාමියා කමා කළේ? அந்த மனிதன் தான் எஜமான் மேல அன்பா இருப்பான்னு சொல்றான். ඒ කෙනා තමයි ස්වාමියා කෙරේ ප්‍රේමයෙන් அப்ப ඉන්නේ. இயேசு அந்த பதில கேட்ட உடனே ඒ පිළිතුර ලැබුණ ගමන් சில காரியங்களை அவனுக்கு சொல்றாரு. සමහර කාරණා කියනවා. நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன், මම පටන් ගන්නම කිව්වා. நம்முடைய ஆண்டவர் வந்து මගේ ස්වාමීන් වහන්සේ எதிர்பார்ப்பின் ஆண்டவர். බලාපොරොත්තු වෙන දෙනාන්සේ அவர் எப்பொழுதுமே නිතරම ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது මනුෂ්‍යයාගේ ජීවිතය ඇතුල් වෙනකොට எதிர்பார்ப்போடு வருவார். බලාපොරොත්තුවක් සමග அந்த එන්නේ. எதிர்பார்ப்புகளை
ඒ බලාපොරොත්තු அவர் சில நேரங்களில் வெளியே சொல்ல மாட்டார். ඒක එළියට කියන්නේ නැහැ. ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும் பொழுது ඒ බලාපොරොත්තුන් ඉටුවෙන්නේ නැතුකොට அவர் துக்கப்படுவார். එයා දුකටපත් වෙනවා. அதே ஒரு சம்பவம் தான் ඒ සිවිදීම இந்த තමයි வீட்டுல நடக்குது. මේ ගෙදරට එන්නේ. அதாவது ஆண்டவர் எதிர்பார்த்ததெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள எதிர்பார்ப்போட அந்த வீட்டுக்குள்ள போறாரு. බලාපොරොත්තුවක් සමග තමයි ගෙදරට ඇතුල් වුනේ. ஆனா எதிர்பார்த்த ஒன்றுமே அந்த வீட்டுக்குள்ள நடக்கல. නමුත් ඒ ගෙදරේ කවදාවත් බලාපොරොත්තු වෙන දෙයක් ஆனா කළේ නැහැ. எதிர்பார்க்காத சம்பவம் அந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு. නමුත් බලාපොරොත්තු වෙන්නේ නැති සිදුවීමක් එතන සිදු වුණා. அந்த சம்பவம் ඒ සිදුවීම கடவுளுடைய ஆண்டவருடைய பார்வையில දැනන්සේගේ බැල්මට சிறப்பானதாய் ඒක மாறி. ස්තරම් වූ සිදුවීමක්. என்ன சொல்றார் தெரியுமா? ඒක මොනවද කියන්නේ? அவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தார், අධික ලෙස ප්‍රේම කළා. ஆகவே அவளுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டது. ඒ නිසා අධික ලෙස කමා කරනු ஆகவே ලබනවා. நாம கொடுப்பதுல අපි දීමේදී இரண்டாவது ஒரு விதமா நான் கொடுக்கணும் எப்படி என்றால், දෙවනුව දෙවිදයක් මේ විදිහට දෙන්නට நாங்க ඕන. கொடுக்கிறது சிறப்பானதாய் மாற வேண்டுமே ඒක ஆனால் ස්තරම් වෙන්න ඕන නම් අපි දෙන දේ நாம் அதிக அன்போடு கொடுத்தா நம்முடைய கொடுக்கிறது சிறப்பாய் மாறும். ඒක අධික ප්‍රේමයක් සමග අපි දෙනවා නම් ඒක ස්තරම් වෙනවා. அதிகமான அன்போடு கொடுக்கிறது சிறப்பானதாய் மாறும். අධික ලෙස ප්‍රේමයෙන් දෙන දේ අර ස්තරම් වෙනවා. இந்த பரிசேயனாகிய இந்த மனுஷனுடைய வீட்டுக்குள்ள இயேசு போனார். ඒ පරිසයා නැමැති මනුෂ්‍යයාගේ නිවසට යේසුස් වහන්සේ ගියා. இது வாசிக்க நேரம் இல்ல. කියවන්න වෙලාවක් නැහැ. இயேசு 3 காரியங்களை அவனோட வாழ்க்கை அவன்கிட்ட எதிர்பார்த்தார். කාරණා තුනක් යේසුස් වහන්සේ බලාපොරොත්තු වුණා ගෙදරට அந்த ඇතුළු වෙනකොට. 3 காரியத்தை நம்பிக்கையோடு அந்த இயேசு அந்த வீட்டுக்குள்ள போறார். බලාපොරොත්තුවක් ඇතුව තමයි ගේ இந்த ගෙදරට ඇතුළු 3 වුණේ. காரியம் கட்டாயம் அவருக்கு கிடைக்கும் என்று போறார். අනිවාර්යෙන් මේ කාරණා තුනම ස්වාමීන් වහන්සේ ලැබේ කියලා அந்த බලාපොරොත්තු වුණා. 3 காரியம் என்னவென்று ඒ பார்த்தோம். කාරණා තුන මොනවද කියලා அந்த බලන්න. 3 காரியம் எங்கட வாழ்க்கையோட எப்படி சம்பந்தப்பட்டது என்று பார்த்து நாங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். අපගේ ජීවිතයත් එක්ක සංසන්දනය කරලා බලමු ඒකින් තුලින් යාඥා ஏன்னா කරමු. அந்த 3 காரியத்தை நாம் கொடுக்க வேண்டுமேயானால் මේ කාරණා තුන දෙන්නට ඕනේ නම් நமக்கு அதிகமான அன்பு தேவை. ඒට අධික ලෙස අපිට ප්‍රේමයේ තියෙන அன்பு இருக்கு ஆண்டவர் மேல. ප්‍රේමයේ තිබෙනවා. எல்லார்ட்டையும் கேட்டா நீங்க எல்லார்ட்டையும் நான் கேட்டா நீங்க சொல்வீங்க நான் ஆண்டவர் நேசிக்கிறேன் எல்லாரும் கை தூக்குவீங்க. හැමෝගෙම ඇහුවා යේසුස් වහන්සේට ප්‍රේම කරනවාද කියලා හැමෝම අත ඔස්සලා කියයි. எல்லாரும் கை தூக்கி காட்டி நான் நேசிக்கிறேன் අපි அப்படினா යේසුස් தான் වහන්සේ சொல்வீங்க. ප්‍රේම කරනවා කියලා කියයි. ஆனா நான் கேக்குற கேள்வி என்னன்னா මම අහන ප්‍රශ්නේ නම් அதிகமான அன்பு. අධික ලෙස ප්‍රේමය. அதிகமான அன்பு අධික ලෙස ප්‍රේමය. சிறப்பானதை கொடுக்கும். ඒක ස්තරම් දේ දෙනවා. இந்த பரிசேயன் வந்து கட்டாயத்தினால இயேசு அழைக்கல. මේ පරිසයා බල කරලා නෙමෙයි ස්වාමීන් වහන්සේ இயேசு அவன வீட்டுக்கு வர சொல்லி கட்டாயத்தினால போகல. යේසුස් වහන්සේ බල කරලා නෙමෙයි ඒ ගෙදරට ගියේ. இந்த பரிசேயன் கூப்பிட்டு தான் இயேசு வீட்டுக்குள்ள போறார். ඒ පරිසවරයා ඇරයුමක් දුන්න නිසා යේසුස් நம்முடைய වහන්සේ ஆண்டவர் பலாத்காரம் பண்றவர் அல்ல. යේසුස් වහන්සේ බලාත්කාරයෙන් ඉන්නේ பலாத்காரம் பண்ணி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வர மாட்டார். බලාත්කාරයෙන් ඇතුළකට යන්නේ නැහැ இந்த කිව්වේ. பரிசேயன் கூப்பிடுறாரு. පරිසවරයා අඬ ගහනවා. என்னோடு கூட பகல் சாப்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி. මාත් එක්ක දවල් කෑමට කන්න එන්න කියලා. இந்த நேரத்துல මේ වෙලාවේදී இயேசு 3 காரியங்களை எதிர்பார்த்து அவனுடைய வீட்டுக்குள்ள போறார். කාරණා තුනක් බලාපොරොත්තුෙන් ගෙදරට ඇතුල් වෙනවා. முதலாவது ප්‍රථමයෙන් இயேசு அவனுடைய எதிர்பார்த்த காரியம் என்ன தெரியுமா? යේසුස් වහන්සේ බලාපොරොත්තු වුණ දේ මොනවද දන්නවද? எடுத்து அதே 7ஆம் அதிகாரம் ඒ 7 වෙනි පරිච්ඡේදය 44ஆம் வார்த்தையை வாசிச்சு பாருங்க. 44 වෙනි පදේ. ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து ஓகே. முதலாவது ප්‍රථමයෙන් இயேசு அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள்ள போன உடனே, යේසුස් වහන්සේ නිවසට ගිය வீட்டு ගමන් வாசல்ல என்டர் பண்ற உடனே ඒ දොරටුවේ ඇතුල් වෙනකොට அவர் எதிர்பார்த்து போனாரு, මොනවද බලාපොරොත්තු වෙන්නේ? சீமோன் என்னுடைய காலுக்கு தண்ணீர் தருவான் என்று. සීමෝන් මගේ දෙපා වතුරෙන් ඕදයි කියලා. தண்ணீர் தருவான் என்று எதிர்பார்த்து போனார். වතුර දෙයි කියලා. ஆனா சீமோன் தண்ணீர் கொடுக்கல. සීමෝන් වතුර දුන්නේ නැහැ. ஆனா தண்ணீர் கொடுக்காத படியினால වතුර දුන්නේ නැති இயேசு නිසා அந்த வீட்டை விட்டு போகல. යේසුස් වහන්සේ එතනින් ගියේ නැහැ. நல்ல கவனம் அறிஞ்சு හොඳට கொள்ளுங்க. අවධානය යොමු කරන්න. ஆண்டவர் எதிர்பார்த்தது கிடைக்கல என்று சொல்லி යේසුස් වහන්සේ බලාපොරොත්තු වෙච්ච அந்த දේ மனுஷனுடைய නොදුන්නා. வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் போகல. එයාගේ ජීවිතෙන් ගියේ නැහැ. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட අපගේ ජීවිතේ நாங்க පවා சில நேரங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்க கொடுக்காம இருக்கிறோம். අපි බලාපොරොත්තු වෙන දේ නොදීන්න පුළුවන්. ஆனா இன்னும் நல்லா அறிஞ்சு கொள்ளுங்க, හොඳට දැනගන්න. அவர் உங்களோட வாழ்க்கையை விட்டு போகல. තාමත් ඔබගේ ජීවිතෙන් ගියේ නැහැ. உங்களோட அவர் இருக்கிறார். ඔබත් එක්ක அந்த ඉන්නවා. வீட்டுக்குள்ள தான் இயேசு இருந்தார். ගෙදරම යේසුස් முதலாவது போகும்போது தண்ணீர் எதிர்பார்த்தார். වතුර බලාපොරොත්තු වුණා. ஏன் தண்ணீர் எதிர்பார்த்தாரு? ඇයි වතුර බලාපොරොත්තු වුනේ? தண்ணீர் எதற்கு அடையாளம்? වතුර මොනවටද සංකේතවත් කරන්නේ? பழைய ஏற்பாட்டு காலத்துல පරණ ගිවිසුමේ ஒரு விருந்தினர் வீட்டுக்குள்ள வரும் பொழுது, ආරාධිත අමුත් එක්ක ඇතුල් වෙනකොට ஒரு சிறப்பு விருந்தினர் வீட்டுக்குள்ள வரும் பொழுது හොඳ ආරාධිත අමුත් එක්ක அந்த ඇතුල් වෙනකොට வீட்டு எஜமான் என்ன பண்ணுவாங்க? ඒ ගෙදර ස්වාමියා මොනවද அந்த කරන්නේ? அந்த விருந்தினர் வீட்டு வாசலுக்கு முன்பதாக வருவதற்கு முன்பதாகவே එයා ඇතුළට එන්නට ප්‍රථමයෙන්ම அவர் ஓடி போயிட்டு அவனோட காலை கழுவுவாங்க. එයා දුවලා ගිහලා එයාගේ පාද සෝදනවා. அவனோட காலை கழுவி පාද සෝදලා அவனோட வீட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. ඇතුළට ගේනවා. அது என்ன காரணம் தெரியுமா? මොනවද කාරණේ? இந்த விருந்தினர் மிக மிக சிறப்பானவர். මේ ආරාධිත අමුත ඉතා අපිට විශේෂ
විශේෂිතයි. ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். මෙයා අපිට වටිනවා. அதனால இவரை கனம் பண்றேன். ගරු කරනවා. நான் இவருக்கு மரியாதை கொடுக்கிறேன். මෙයාට ගරු அதை කරනවා. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக අනිත් අයට දන්නවන්න පිණිස. அவங்க காலை கழுவுவாங்க. එයා පාද நீ සෝදනවා. ஆதியாகமம் 19:18 வாசி பார்த்தா விளங்கும். ඒ උප්පත්ති පොතේ 19 දාට බැලුවොත් ஆபிரகாம் லோத்துட வீட்டுக்கு 3 தூதர்கள் போகும் பொழுது ආබ්‍රගාම්ගෙන් ලෝත්ගේ නිවසට දූතයන් 3 දෙනෙක් යනකොට ஆபிரகாம் அந்த தூதரோட காலை கழுவுனார். ආබ්‍රගාම් නිවසේදී එයාගේ පාද සේදුවා. வீட்டு எஜமான் அந்த காலை கழுவுனா ඒ ස්වාමියා ඒ පාද සේදුවම அப்ப அவங்க உள்ள எல்லாருக்கும் தெரியும் இந்த நபர் மிக மிக முக்கியமான ஒரு ඒ நபர். නිසා වටේ ඉන්න හැමෝටම දන්නවා මෙයා ඉතා වටිනා ஒரு ரொம்ப මනුස්සයෙක්. ஸ்பெஷலான ஒரு நபர். මෙයා ස්පෙෂල් ஒரு මනුස්සයෙක්. மரியாதைக்குரியவர். මෙයා அதை ගරුවාන්විත எல்லாருக்கும் காண்பிக்கிறான். හැමෝටම පෙන්නනවා. ஆனா இயேசு அந்த வீட்டுக்குள்ள வாராரு. ඒසුස් වහන්සේ නිවසට එනවා. ஆனா தண்ணி கொடுக்கப்படல. නමුත් වතුර දුන්නේ නැහැ. இயேசுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவன் கொடுக்கல. ඒසුස් වහන්සේට දීර්තු ගෞරවය දුන්නේ නැහැ. தண்ணீர் எதுக்கு அடையாளம் தெரியுமா? වතුර මොනවටද සංකේතවත් நாம் කරන්නේ? ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய கனம், දෙනාසයට දීර්තු ගෞරවය. நாம் ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, ඒ දෙන්නා ඔය නම්බුව கட்டாயம் தேவன் எதிர்பார்ப்பார். අනිවාර්යයෙන්ම බලාපොරොත්තු වෙනවා. எதிர்பார்ப்போடு வந்தார். බලාපොරොත්තු இந்த වෙනවා. வீட்டுக்குள்ள வாரேன், නිවසට இந்த එනවා. மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வாரேன், මනුෂ්‍යගේ இந்த ජීවිත குடும்பத்துக்குள்ள வாரேன். පවුල් තුලට එනවා. என்ன இந்த வீடு கனம் பண்ணுதா? මේ ගෙදර මට ගරු කරනවද? இந்த குடும்பம் என்ன கனம் பண்ணுதா? මේ ගෙදර මට ගරු இந்த කරනවද? மனுஷன் என்ன கனம் பண்றான்? මනුෂ්‍ය මට ගරු කරනවද? சில பேர் கனம் பண்றது நாங்க நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கலாம். අපි ගරු කරනවද කියලා උන්ගේ ජීවිත රටාවෙන් බලන්න சில පුළුවන්. பேருடைய வீட்டுக்கு போகும் பொழுது සමහර අය ගෙදරට එනකොට அவங்களோட எக்ஸலை கண்டுபிடிக்கலாம். ඔවුන්ගේ තියෙන මේ ඇක්ෂන් එකකින් බලන්න அவங்க පුළුවන්. எப்படி எங்களை எக்ஸப்ட் பண்றாங்கன்னு சொல்லி අපිව පිළිගන්නවද නැද්ද කියලා. திடீர்னு எழுப்புனா சரி විකසින්ම නැකිට්ටොත් ඇති. வாங்க பதர் வாங்க பதர் එන්න சொன்னா එන්න. ரொம்ப எதிர்பார்த்துக்கிறாங்க. බලාපොරොත්තුවෙන් சில பேர் ඉන්නවා. சரி அமைதியா வந்து வந்தனா සමහර අය ඉමීන් ඇවිල්ලා දොර ඇරියොත් நீங்களா வந்தீங்க ඔබ දාවේ அப்படின்னு திறப்பாங்க. ඒ වගේ අරිනවා. அப்ப சில பேருடைய இதுல நாங்க கண்டுபிடிச்சிருவோம். අපි දැනගන්න පුළුවන් ඒගොල්ලෝගේ ක්‍රියා තුළ சில பேர் பரபரப்பா இருப்பாங்க. ඉතා කඩිසරව ඉන්නවා. பாஸ்டரோட போகும்போது நல்லா பார்க்கலாம். පාස්ටර් කෙනෙකුට බලන්න පුළුවන්. பரபரப்பா இருப்பாங்க. ඉතා பாஸ்டர் උමනා வந்துட்டாரு பாஸ்டர் පාස්ටරාව කියලා. அதே மாதிரி சில பேர் வீட்டை விட்டு போகும்பொழுது அவங்களே பார்க்கலாம். සමහර අය ගෙදරින් යනකොටත් බලන්න පුළුවන්. வாசல் முட்டு வந்தனா ஒரு கணக்கான ஒரு மரியாதை. ඒ දොරටුව ගාව වෙනකන් පොඩි ගෞරවයක් භාගයක් විතර. வாசலை விட்டு ரோட் முட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல மரியாதை இருக்கு. ගෙදරට මේ පාර ගාවට ආවම තව ටිකක් වැඩි. ரோட்டை விட்டு வெளியே மெயின் ரோட்டுக்கே வந்தனா ප්‍රධාන පාරට ආවොතින් இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்னு அடையாளம். ඉතාමත්ම වටිනා මිනිස්සෙක් හැටියට அப்படி පේනවා. எங்களுக்கு விளங்கும். පේනවා. ஆனா இங்க ஆண்டவர் பாருங்க, ස්වාමීන් වහන්සේ බලන්න. இந்த சீமோனுடைய வீட்டுக்குள்ள போனாரு. සීමොන්ගේ නිවසට ගියා. முதல்ல எதிர்பார்த்தது மரியாதை. ප්‍රතින් බලාපොරොත්තු ගෞරවය ஆனா மரியாதை அவனுக்கு ஆண்டவருக்கு அவன் கொடுக்கல. දුන්නේ නැහැ ස්වාමීන් වහන්සේට ගෞරවය. ஆனா அந்த வீட்டை விட்டு இயேசு கிறிஸ்து නමුත් போனாரு. යේසුස් වහන්සේ ඉදරින් ගියේ නැහැ. அந்த வீட்டுக்குள்ள தான் இருந்தார். ගේ ඇතුළේ තමයි හිටියේ. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில අදත් ඔබගේ நீ ජීවිතේ ஆண்டவருக்கு மரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். දෙනාන්සේට ගෞරවය නැති ජීවිතයක් உங்களோட ජීවත් වෙනවා. குடும்பத்துல நீங்க ஆண்டவரை கனப்படுத்தாம வாழலாம். ඔබගේ පවුලේ දෙනාන්සේට ගරුත්වයක් නැතුව ජීවත් වෙනවද? காலையில ஆண்டவரை தேடாம උදෑසන හොයන්නේ නැතුව கர்த்தருக்கு துதி இல்லாத வீடா இருக்கலாம். දෙනාන්සේට ප්‍රශංසාවක් නැති ජීවිතයක්. ஜெபம் இல்லாத வீடா இருக்கலாம். යාඥාවක් නැති ජීවිතයක්. ஆண்டவரை கனப்படுத்தாத ஒரு வாழ்க்கையா ගරු இருக்கலாம். කරන්නේ නැති ජීවිතයක්. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறார். නමුත් යේසුස් වහන්සේගේ නිවස තුළ அந்த ඉන්නවා. பரிசுனுடைய வீட்டை விட்டு இயேசு போகல. ඒ පරිසිවරයාගේ නිවසෙන් ගියේ නැහැ. அந்த வீட்டுக்குள்ள இயேசு ඒ இருந்தார். ගේ ඇතුළේ ඉන්නවා. ரெண்டாவது ஒன்னு எதிர்பார்த்தார். දෙවනුව බලාපොරොත්තු அடுத்த වෙනවා. வார்த்தையை வாசிச்சு பாருங்க. ඊළඟ පදේ කියවලා බලන්න. நீ என்னை முத்தம் செய்யவில்லை. ரெண்டாவது දෙවනුව ஆண்டவர் அவன் எதிர்பார்த்தது, ස්වාමීන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. அவன்கிட்ட முத்தம் எதிர்பார்த்தார். සිප ගැනීමක් බලාපොරොත්තු වෙනවා. என்ன காரணம் தெரியுமா? මොනවද කාරණේ? அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு ඒ காலத்துல පරණ ගිවිසුමේදී ஒரு நபர் வீட்டுக்குள்ள வரும் பொழுது කෙනෙක් ගෙදරට ඇතුල් වෙනකොට மிக முக்கியமான நபரா இருந்தா, ඉතා වැදගත් වූ මිනිසෙක් නම් முக்கியமான நபரை விட ඒ පුද්ගලයාට වඩා ரொம்ப நேசிக்கிற நபரா இருந்தா, ඉතා ආදරය කරන ரொம்ப කෙනෙක්, அன்புள்ள நபரா ඉතා இருந்தா, ප්‍රේමණීය කෙනෙක් அவன் නම් என்ன செய்வான் தெரியுமா? මොනවද කරන්නේ? ஓடி போய் கட்டி பிடிப்பாங்களாம். ඉක්මනට ගිහිල්ලා බදා ගන්නවා. ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவனை கூப்பிட்டு வருவாங்க. බදාගෙන සිප ගන්නවා. நீ இந்த சம்பவத்தை இளையகுமாரோட வாழ்க்கையை பார்க்கலாம். බාල පුත්‍රයාගේ සිදුවීම බලන්න පුළුවන්. இளையகுமாரன் வீட்டுக்குள்ள வந்த பிறகு அல்ல, ඒ අකීකර පුත්‍රයා නිවසට එන්න ලං වෙනකොට නෙමෙයි, தூரத்துல இருக்கும் பொழுது දුර ඉන්නකොටම இந்த தகப்பன் ஓடி போறார். මේ පියා දුවගෙන යනවා. தகப்பன் ஓடி போய் கட்டி பிடிக்கிறார். දුවල ගිල බදා கட்டி ගන්නවා. பிடிச்சு அவன் கழுத்தை கட்டி முத்தம் ඒ கொடுக்கிறார். වැළඳගෙන ඔහුගේ බෙල්ල සිප ගන්නවා. அப்ப சுத்தி பார்க்கிற எல்லாருக்கும் தெரியும், වටේ ඉන්න අය ඔක්කොම ஓ, පේනවා. இந்த நபர் இவர் ரொம்ப நேசிக்கிறார், මෙයා මේ පුද්ගලයා ආරියට ප්‍රේම இவர் කරනවා. மேல මෙයා அதிகமா அன்பு கூறுறாரு, නිසා ආදරය කරනවා මෙයාට. அதனால தான் முத்தம் ඒ கொடுக்கிறார். නිසා තමයි සිප ගැනීමක් කරේ. அப்ப எதற்கு அடையாளம் தெரியுமா? මොනවටද මේ සංකේතය? அன்புக்கு அடையாளம். ප්‍රේමයට. ஆண்டவர் எதிர்பார்த்தாரு சீமோன். එනාසේ බලාපොරොත්තු සීමන්ගෙන් ප්‍රේමය. இந்த கால கலவல பரவாயில்ல, මේ උදෑසන நான் පාද සේදුවේ නෑ, இந்த කමක් வீட்ல නෑ. இருக்கிறேன். මං නිවසට ඉන්නම්. ஆனா ரெண்டாவது ஒண்ணு எதிர்பார்த்தாரு, දෙවනුව බලාපොරොත්තු වෙනවා. எனக்கு என்ன கட்டி பிடிச்சு என்ன கழுத்தை கட்டி என்ன முத்தம் கொடுத்து என்ன ஏற்றுக்கொள்வேன் ආ எதிர்பார்த்தாரு. බෙල්ල වැළඳගෙන සිප ගනී කියලා. ஆனா சீமோன் அதுவும் கொடுக்கல. නමුත් සීමොන් ඒ දේත් කළේ නෑ.
ரெண்டாவது ஆண்டு எங்களோட வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியம் දෙවනුව අපේ බලාපොරොත්තු වන දේ அவர் மேல வைக்கிற அன்பு. එතුමා කෙරේ දක්වන ප්‍රේමය. அன்பை ඒ ප්‍රේමය வெளிப்படையா காட்டணும். ඒක පිටස්තරව පෙන්වන්නට ඕනේ. அதுதான் அன்புக்கு அடையாளம். ඒක තමයි ප්‍රේමයට සංකේතය. உண்மையான அன்பென்றா අවංක ආදරයක් නම් அது வெளிப்படையாக வரும். ඒක පිටට පෙන්වන්නට ඕනේ. உண்மையான அன்பென்றா අවංක ප්‍රේමයක් அது නම් ஒளிச்சு வைக்க முடியாது. ඒක හංගලා තියාගන්න බෑ. தகப்பனுக்கு ஒளிச்சு வச்சிருக்கலாம். තාත්තට හංගලා තියාගන්න පුළුවන්. வரட்டும், එන්න வந்துட்டு மன்னிப்பு கேட்கட்டும். කමා කරපු දෙයක්. என்ன சொல்றான்னு பாப்போம். මොනවද කියන්නේ කියලා බලමු. வீட்ல இருக்கிறானா இல்லையா? ගෙදර ඉන්නවද නැද්ද? இல்ல சொத்தை திருப்பி கேட்க வரானா இல்லையா? තාම මගේ වස්තුව ඉල්ලනවද නැද්ද? வரும் வரைக்கும் இருக்கல. එන්නකන් හිටියේ නෑ. அவனுடைய பேச்சை கேட்கும் வரைக்கும் இருக்கல. කතාව ආනකන් හිටියේ නෑ. அவன் வருவதற்கு முன்பதான் එයා එන්න ප්‍රථමයෙන්ම தகப்பன் ஓடி போனான். තාත්තා දුවලා ගියා. ஆகவே ஆண்டவர் மேல உள்ள அன்பை வந்து එනාසේ කිය තවා තින ප්‍රේමය மறைச்சு வைக்க கூடாது. අංගල තියාගන්න එපා. உண்மையான அன்பு අවංක ප්‍රේමය மறைக்க முடியாது சொல்லுவாங்க. අංගන්න බෑ කියන. தண்ணீரும் வெள்ளங்களும் ඒ වතුර ගින්න தணிக்க முடியாதா? ඒක සංගවන්න ஏன்னா බෑ. அக்கினி எரிய எரிய ගින්න පත් වෙන්න அக்கினி யாரும் மறைக்க முடியாது. කාටත් අංගන්න බෑ. அக்கினியை எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. හැමෝම දකිනවා. தண்ணியை மறைக்கலாம், වතුර අංගන්න ஆனா පුළුවන්. அக்கினியை மூடி மறைக்க ගින්න முடியாது. වසා ගන්න ஏன்னா බෑ. அக்கினியை மூட வந்து அதை எரிச்சு கொண்டு போகும். ඒ වහන්නාවත් ඒකත් அதே පුච්චනවා. மாதிரி தான் கடவுளுடைய ඒ அன்பு. වගේ තමයි ස්වාමීන් වහන්සේ ஆண்டவர் மேல உள்ள அன்பை மறைக்க முடியாது. එයාසගේ ප්‍රේමය සංගවන්න බෑ. அன்பு உள்ளவங்க ஆண்டவருக்காக இதே செய்வாங்க. ප්‍රේමයේ තියෙන කෙනා මොනවාරි දෙයක් කරනවා. தகப்பன் ஓடி போனார். තාත්තා දුවලා இல்ல, ගියා. இந்த பிள்ளை மேல அதிகமா எனக்கு அன்பு මගේ இருக்கு. දරුවා කෙරේ මං අධික ලෙස ප්‍රේම කරනවා. அன்பு உள்ளவங்க மறைக்க அன்பு உள்ளவங்க மறைக்க முடியாது. ප්‍රේමයේ තියෙන කෙනාට සංගවන්න බෑ. இப்ப இந்த 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 சீமோனுடைய வீட்டுல මේ සීමොන්ගේ නිවසේ அந்த அன்பை இயேசு எதிர்பார்த்தார். ඒ ප්‍රේමයේ බලාපොරොත්තු වුණා. மறைக்க கூடாத அன்பு. නමුත් ඒක සංගවන්න බැරි. ஆண்டவர் மேல உள்ள அன்பு. දෙනාසේ කෙරේ ප්‍රේමය. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் அதை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். අද අපි එතුමාට ඒ ප්‍රේමය දෙනවද? சில தகப்பன்மார்கள் சொல்லுவாங்க, තමයි පියවරු කියනවා. எனக்கு குடும்பத்துல அன்பு இருக்குதா, මගේ පවුලේ ප්‍රේමය ஆனா තියෙනවා. வெளியே நான் காட்ட மாட்டேன். මං එළියට පෙන්වන්නේ නැහැ. அப்படியே காட்டாம போனா என்ன பண்ண போறீங்க? ඒක මොනවද වෙන්නේ? එහෙම අංගගෙන ගියාම. அப்படியே வச்சிருந்து என்ன பண்ண போறீங்க? ඒක තියාගෙන මොනව කරන්නද? வெளியே காட்டணும். පෙන්වන්නට ඕනේ. அன்பை வெளியே காட்டும். ප්‍රේමය පෙන්වන්නට ඕනේ. அன்பை வெளியே காட்டும். ප්‍රේමය පෙන්වනකොට තමයි அன்பினுடைய ஆழம் தெரியும். ඒ ගැඹුර දන්නේ. பாருங்க, இயேசு கிறிஸ்து மாத்திரம் යේසුස් වහන්සේ පමණක් நான் அன்பா இருக்கிற சொல்லி ප්‍රේමණියෙන් ඉන්නවා அவர் කියලා. காட்டாம இருந்திருந்தனா, පෙන්වන්න නැතුව அவர் හිටියොත් சிலுவையில மறிக்காம ඒ இருந்திருந்தனா, කුරුසේ මැරුන් නැත්තම් யோசிச்சு பாருங்க என் நிலைமை என்ன சொல்லு. අපේ தත්ත්වය හිතලා நான் බලන්න. அன்பா இருக்கிறேன், நான் சாக மாட்டேன். මම ප්‍රේමයෙන් ඉන්නවා නමුත් මම මැරෙන්නේ නැහැ. மாத்திரம் இயேசு சொல்லி இருந்தனா, එහෙම කියලා තිබුණොතින් நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. අපගේ தත්ත්වය කොහොමද? இயேசு அன்பை காட்டி, යේසුස් වහන්සේ ප්‍රේමය පෙන්නවා. குடும்பங்கள் அன்பை காட்டு, අපගේ පවුල තුළ ප්‍රේමය පෙන්වන්න. உறவுகள் அன்பை காட்டு. නෑදෑයන් තුළ ප්‍රේමය அன்பு இருக்க சொல்லி மூடி மறைக்காதீங்க. ප්‍රේමය කියලා අංගන්න එපා. அன்பை வெளியே கொண்டு வாங்க. ප්‍රේමය පොඩ එළියට ගේන්න. சீமோனுடைய வீட்டுல அந்த அன்பை எதிர்பார்த்தார். සීමොන්ගේ නිවසේ ප්‍රේමය බලාපොරොත්තු அந்த වුණා. வீட்டுல அன்பு கிடைக்கல, නමුත් ප්‍රේමය ලැබුණේ அந்த නැහැ. முத்தம் கிடைக்கல. ඒ සිප ගැනීම හම්බුන්නේ නැහැ. ஆனாலும் නමුත් இயேசு வீட்டை விட்டு போகும். යේසුස් වහන්සේ ගෙදරින් එළියට බැස්සේ නැහැ. அந்த வீட்டுக்குள்ளே இருந்தார். ඒ ගෙදරම හිටියා යේසුස් වහන්සේ. கடைசி அவனை எதிர்பார்த்தார். අන්තිමේදී බලාපොරොත්තු அடுத்த වුණා. வார்த்தையை வச்சு பாருங்க. ඊළඟ පදේ අපි කියවලා බලමු. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. மூன்றாவது, තුන්වෙනුව ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள ඒ ස්වාමීන් වහන්සේ නිවස තුළ சீமோனுடைய கையால සීමොන්ගේ නිවසින් அந்த எண்ணெயை எதிர்பார்த்தார். ඒ තෙල් බලාපොරොත්තු වෙනවා. ஏன் எண்ணெயை எதிர்பார்த்தார் என்றால், ඇයි මේ තෙල් බලාපොරොත්තු பழைய වෙන්නේ? ஏற்பாட்டு காலத்துல පරණ ගිවිසුමේ ஒரு மனுஷனுக்கு நாங்க எண்ணெயை ஊற்றுவோமே ஆனால் මිනිස්සෙක්ගේ ඉස තෙල් ගහනකොට அது ரெண்டு பேருக்கு ஊற்றுவாங்க. ඒ දෙන්නෙක් ඉස තෙල් ஒன்று ගහනවා. ராஜாக்களுக்கு එක ஊற்றுவாங்க, රජවරුන්ට இன்னொன்னு ஆசாரியர்களுக்கு ஊற்றுவாங்க. ඒක පූජකයන්ට ගහනවා. எண்ணெய் ஊற்றின பிறகு ඒ ඉස තෙල් ගැහුවට පස්සේ அவங்க தான் ராஜா, එයා තමයි රජතුමා. அவங்க தான் ஆளுகை එයා உள்ளவங்க. තමයි පාලනයක් ඇති කෙනෙක්. அவங்கள்ட்ட பவருக்கு கீழே நாங்க எல்லாரும் அடிமை. එයාගේ බලයට ඉදිරියේ අපි ඔක්කොම යටහත්. எண்ணெய் ஊற்றினா ඒ තෙල ගැහුවම அவங்களுடைய ராஜ்யத்துக்கு நாங்க கீழ்ப்பட்டிருக்கிறோம். ඒ රාජ්‍ය භාරයට අපි කීකරු වෙනවා. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, යේසුස් වහන්සේ ගෙදරට ආවා. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. ඉන්නවා. ஆனா வீட்டுக்குள்ள ඒ නිවස තුල ஏதோ ஒரு மௌனமா இருக்கிறாரு. නිහඬ භාවයක් තියෙනවා. ஆனா அவன் எண்ணெயை ஊற்றி இருந்தனா ඒ තෙල ගැහුවොතින් அவன் அடையாளப்படுத்திருப்பான், ඒ සංකේතවත් இந்த කරනවා. வீட்டுக்கு நீங்க தான் ராஜா, මේ නිවසේ ඔබ තමයි என்னுடைய රජතුමා. வாழ்க்கைக்கு நீங்க தான் මගේ ராஜா, ජීවිතේට ඔබ තමයි என்னுடைய රජතුමා. குடும்பத்துக்கு நீங்க தான் මගේ ராஜா, පවුලට ඔබ තමයි රජතුමා. உங்களுக்கு கீழே எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவரே. ඔබට යටාත්ව තමයි හැමදේම. அத வெளிப்படுத்தி இருக்கலாம். නමුත් එළිදරව් කළා තිබුණා. சீமோன் எண்ணெயை ஊற்றல, නමුත් සීමොනේ දේ කළේ නැහැ. ஆண்டவர் எதிர்பார்த்தார். ඒ ස්වාමීන් වහන්සේ என்ன බලාපොරොත්තු கிடைக்குமான்னு எதிர்பார்த்தார். තෙලක් තෙල් ගහයිද කියලා உங்க බලාපොරොත්තු. வாழ்க்கையில் ஆண்டவர் வரும் பொழுது, ඔබගේ ජීවිතයට එනකොට உங்களோட குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் ඔබගේ வரும் පවුල් பொழுது, තුලට එනකොට ஆண்டவர் மிக மிக எதிர்பார்க்கிறது, ඉතාමත්ම බලාපොරොත්තු වෙනවා. நான் ஆள விரும்புறேன், මම පාලනය කරන්න நான் ඕනේ. ராஜரிகம் பண்ண මම விரும்புறேன், රජකම් කරන්න எந்த ඕනේ. கையில கொடுத்துரு, මගේ අතට දෙන්න. நீ ஆளுகை செய்ய ඔබ பார்க்காத, පාලනය කරන්න යන්න එපා. நான் ஆளுகை செய்ய මම போறேன். පාලනය කරන්න යනවා. அந்த ஆளுகை எதிர்பார்த்து தான் ஆண்டவர் ඒ வருவார். පාලනේ ஏன்னா அவர் බලාපොරොත්තු. ராஜா தானே, එයා රාජා. ராஜாவுக்கு தான் ராஜ்யம் ඒ கொடுக்கப்படணும். රජාට තමයි රාජ්‍ය පාලනය දෙන්නට ඕනේ. அத மாத்திரம் சீமோன் செஞ்சிருந்தனா ඔබ ඒ දේ පමණක් සීමොන් அந்த කරති. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ඒ ගෙදර ඉන්න
හැමෝම පුදුම වෙයි. இந்த இயேசு මේ යේසුස් වහන්සේ இந்த குடும்பத்துல மிக மிக மேன்மையான ஒருவர். මගේ පවුලේ ඉතාමත්ම උසස් වූ කෙනෙක්. அதை வெளிப்படுத்தி இருக்கலாம். ඒක එළිදරව් කරන්න நல்ல තිබුණා. சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. හොඳ අවස්ථාවක් ලැබුණා. சீமோனுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. සීමොන්ට හොඳ අවස්ථාවක් ලැබුණා. ஆனா இந்த மூன்றுமே அவன் செய்யல. මේ කාරණා තුනම කළේ නැහැ. ஆனா இந்த மூன்றுமே எதிர்பார்த்த ஆண்டவருக்கு ஒரு ஏமாற்றம் கொடுக்கப்பட்டாலும் ඒ තුනම නොලැබුණු රැවටීමෙන් ස්වාමීන් වහන්සේ ඉන්නකොට ஆனா எதிர்பார்க்காத மூன்று சம்பவம் நடந்துச்சு பாருங்க. නමුත් බලාපොරොත්තු වෙන්නේ නැති සිදුවීම් තුනම සිදු වුණා. நான் சீக்கிரமா சொல்றேன். මම ඉක්මනට කියන්න. அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்படல. එයාට වතුර දුන්නේ නැහැ. ஆனா மரியாளோ பரிமள தைலம் பூசினார். මරියා සුවඳ විලවුන් වලින් සේදුවා. தண்ணீரை விட වතුරට වඩා பரிமள தைலம் விலையேற ඉතා பெற்றது. වටිනවා ඒ මිල වූ සුවඳ විලවුන්. தண்ணீரை எடுப்பது ரொம்ப இலகு. වතුර ඉතා ලාභයි අපිට. ஆனா இந்த பரிமளத்தை சேகரிக்க ஒரு வருஷம் ஆகிச்சு. නමුත් අවුරුද්දක් සල්ලි එකතු කරන්න උනා මේ සුවඳ විලවුම ගන්න. ஒரு யூதனுடைய ஒரு வருஷ கூலி அந்த பரிமள தைலம். ඒ යුදෙව් වගේ අවුරුද්දේ කුලිය තමයි ඒ තෛලය. அவர் சாதாரண தண்ணீர் எதிர்பார்த்தார். එයා සාමාන්‍ය වතුර බලාපොරොත්තු ஆனா වුණා. மரியாளோ விலையேற பெற்ற பரிமள தைலம். මාරියා ඉතාම සුවඳ විලවුන් වලින් සේදුවා. இரண்டாவது දෙවනුව அவருடைய அரவணைப்பு எதிர்பார்த்தார். අගේ වැළඳ ගැනීම අවශ්‍ය அவருடைய වුණා. அன்பை எதிர்பார்த்தார். ප්‍රේමී බලාපොරොත්තු ஆனா වුණා. வார்த்தை சொல்லுது වචනේ කියනවා. அவளோ ஓயாமல் பாதங்களை එයා முத்தம் செய்தார். පාදය එක දිගටම සිපගෙන හිටියා. ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து එයාගේ පාමුල වාඩි වෙලා அந்த பாதத்தை முத்தம் එයාගේ පාදේ සිපගත්තා. கடைசியாக අන්තිමට அவர் ஒரு காரியம் செய்தார். දෙයක් කළා. அந்த ராஜாட அந்த 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 பாதத்தை தன்னுடைய தலை மயிரால அவர் துடைச்சார். ඒ රජතුමාගේ පාදයන් එයාගේ ඉසකිස් වලින් පීදුවා. ஆண்டவர் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிற அந்த வீடு. දෙයනාසේ බලාපොරොත්තු වෙන එක දෙයක්වත් උනේ නැහැ. எதிர்பார்க்காதது அந்த பெண் செய்தபடியினால බලාපොරොත්තුවක් නැතිදී ඒ ඇය කරපු නිසා இன்றைக்கு இந்த 4 சுவிசேஷத்திலயும் அந்த பெண்ணுடைய பேர் இருக்கு. ඒ සුභාරංචි පොත් අතරෙම ඇයගේ මේ සිදුවීම තිබෙනවා. அது சிறப்பானதாய் மாறுறதுக்கு காரணம் என்ன ඒක தெரியுமா? ස්තරම් වෙන්නට හේතුව කුමක්ද? அவள் அதிகமா அன்பு கூர்ந்தாள். අධික ලෙස ප්‍රේම කළා. அவள் தேவனை அதிகமாக நேசி. දෙයනාසේ ප්‍රේම කළ අධික ලෙස. தேவனை அதிகமா அன்பு கூறும் ඒ பொழுது ප්‍රේම කරනකොට අධික ලෙස. அவரை அதிகமாக நேசிக்கும் பொழுது ප්‍රේම කරනකොට நம்முடைய வாழ்க்கை சிறப்பானது கொடுக்கலாம். අපගේ ජීවිතේ අපගේ ස්තරම් நம்முடைய දෙයක් வாழ்க்கையில දෙනවා. பெஸ்டானதை கொடுக்கலாம். බෙස්ට් දෙක දෙක අපි දෙනවා. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நல்லதோ, අපගේ ජීවිතේ මොනවද හොඳ? நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் மேன்மையானதோ ඉතා උසස් වූම දේ ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்த දෙයනාසේ ප්‍රේම කරපු நாம் නිසා கொடுக்க முடியும். අපිට දෙන්න පුළුවන්. ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கும் பொழுது ආබ්‍රහාම් පරීක්ෂා කරනකොට அவர் இந்த வார்த்தையை வச்சு தான் சோதிச்சார். එක වචනයක් තියලා நீ තමයි அதிகமா நேசிக்கிற நேசகுமார் අධික ලෙස ප්‍රේම කරන ඔබගේ ඒක ජාතක පුත්‍රයා எனக்கு தருவியான்னு கேட்ட මට දෙනවද කියලා ඇහුවම ஆபிரகாம் சொல்றான், ආබ්‍රහාම් කියනවා ஆண்டவரே இந்த ஈசாக்கை விட මේ ஆண்டவரே ඊසාක්ට වඩා நான் உங்களை அதிகமா මම நேசிக்கிறேன். ඔබට ප්‍රේම කරනවා. இந்த ஈசாக்கு நீங்க தான் கொடுத்தீங்க. ඊසාක දුන්නේ ඔබයි. நீங்க இல்லாட்டி இந்த ஈசாக்கு இல்ல ඔබ ஆண்டவரே. නැත්තම් ඊසාක් නෑ. இன்னைக்கு நான் சொல்ல முடியுமா? අපිට කියන්න පුළුවන්. ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறீங்க. මම අධික ලෙස ප්‍රේම කරනවා. குடும்பத்தை மையப்படுத்தி, මම පවුල ප්‍රධානයට තබලා வேலையை மையப்படுத்தி, මගේ ජොබ් එක තමයි உங்களுடைய ප්‍රධාන. தொழில் வியாபாரத்தை මම மையப்படுத்தி, ව්‍යාපාරය තමයි ප්‍රධාන ஏதோ දේ. ஒரு நடந்த வழியை மையப்படுத்தி, මට සිදුවන දේ තමයි ප්‍රධාන දේ කියලා. அதை மையப்படுத்தி ඒක ප්‍රධාන කරලා உங்களுடைய சிறப்பானது இழந்து போயிடாதீங்க. ඔබගේ ස්තරම් දේ අයිමි කරගන්න உங்களுடைய එපා. சிறப்பானது தேவனை எதிர்பார்க்கிறார். එනාසේ බලාපොරොත්තු වෙන ஆகவே ස්තරම් இந்த காலை ஆராதனையில මේ උදෑසන නමස්කාරයේදී ஒரு நல்ல தீர்மானம் හොඳ எடுங்க. තීරණයක් ගන්න. தேவன் நம்முடைய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில එනාසේ හැම කෙනාගේ ජීවිතේම சிறப்பானதை எதிர்பார்க்கிறார். ස්තරම්ම දේ ස්වාමීන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. ஆபேல் செத்தான், உண்மைதான். ආබෙල් මැරුණ එක ඇත්තයි. ஆனா இன்னைக்கு ஆபேல் பேசப்படுறது අදත් காரணம் කතා කරන්නට හේතුව එයා ගැන. அவன் சிறப்பானதை එයා ස්තරම් දේ දෙවියන්සට දුන්නා. ஆகவே இந்த காலை ஆராதனையில එනිසා මේ උදෑසන நீங்க නමස්කාරය வலியோடு வந்திருக்கலாம், වේදනාවෙන් ඉන්න පුළුවන්. கண்ணீரோடு வந்திருக்கலாம், කඳුලෙන් ඉන්න පුළුවන්. வேதனையினுடைய ஆழத்துல வந்திருக்கலாம். වේදනාවේ ගැඹුරේ ඉන්න පුළුවන්. அது உங்களோட பார்வையில நொறுக்கப்பட்டதா இருக்கு. ඔබගේ බැල්මට ඉතා කැඩුණු அது බිඳුණු உங்களோட වෙන්න பார்வையில පුළුවන්. உடைக்கப்பட்டதா இருக்கு. කැඩුණු දෙයක් වෙන්න පුළුවන්. ஆனா அந்த உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது ඒ කැඩුණු බිඳුණු දේ கதறி அழுது சரி කෑ ගාලා හඬලා හරි யாபேச போல தேவனிடம் நீ கொடுக்கும் பொழுது යාපේස් වගේ දෙවියන්සට දෙනකොට அது கனமுள்ளதாய் ඒක மாறும். ගෞරවාන්විත වෙනවා. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்று එනාසේ බලාපොරොත්තු වෙන එකම දේ இந்த மூன்றுமே சொன்னேன். මේ කාරණා තුනක් இந்த කිව්වා. மூன்றும் எதுல வருதுன்னு தெரியுமா? මේ තුනම කොහෙන්ද එන්නේ? ஆண்டவர் மேல உள்ள அன்பின் அடிப்படையில். එනාසේගේ ප්‍රේමී කරුණ කොටගෙන ஆகவே තමයි. உண்மையா நீ ஆண்டவர் நேசிப்பீங்களே, අවංකව ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරනවා නම් அவருக்காக எதையும் செய்ய ඔබ ஆயத்தமா. ඒ එතුමා උදෙසා මොන දේ කරන්නට සූදානම්. நாம் யாவரும் ஒரு செல்வந்து අපි நின்று හැමෝම නැකිට සිට நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபம் බාර பண்ண කළ போறோம். යාඥා කරමු. நம்புகிறோம் இந்த ஆராதனையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று. இன்றைய நாளிலும் கேட்ட தேவ வார்த்தையானது உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து தேவன் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்வாராக. தொடர்ந்தும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு தேவ செய்திகளை கேட்க வேண்டுமானால் எங்களுடைய மிஸ்பா பிரேயர் ஆபீஷியல் என்கிறதான யூடியூப் சேனலையும் மிஸ்பா பிரேயர் மிஷனரி மினிஸ்ட்ரி ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.